ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு ஆடியோ நாவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க. கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணிருங்க. சரிங்க, இப்போ எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்கள் எழுதிய தீராதடி நான் கொண்ட ஏக்கம். என்னங்க, கதையை கேட்க போலாமா? அத்தியாயம் 42. காதலன் தன்னவள் மீது கொண்ட சந்தேகத்தால் அன்பானவள் வயிற்றில் கத்தியை பதித்திட கூர்பட்டு வலிக்கும் போதும் குருதி கசியும் போது கூட கத்திடாமல் கைகொண்டு தடுக்காமல் விட்டுவிடு என்று அழுது கெஞ்சாமல் இப்பொழுது கூட உன்னை காதலிப்பேன் என்று சொன்னாள். அவள் சொன்னாலே கையோடு சேர்த்து உயிரும் நடுங்கியது சந்தேகனுக்கு. மொத்த காதலையும் வெறும் 3 வார்த்தைகள் காதலிப்பதாய் சொல்லி தன் அளவிலா அன்பை பெண்ணவள் காட்டிட தூக்கிலிட்டது போல் துடித்தது ஆண்மனம். பெண்ணவள் மீது கொண்ட கோபம், சந்தேகம், ஆத்திரம், செய்த துரோகம், இதையெல்லாம் உன்னை என் கையால் கொன்று பழி தீர்த்துக் கொள்வேன் என்று இறுகி நின்றவனால் அவளை கொல்ல முடியவில்லை. கத்திக்கு மேலும் அழுத்தம் தராமல் அவள் மேல் வைத்த காதல் தடுத்து நிறுத்த காதலியிடமிருந்து கத்தியை பின்னோக்கியவன் கசியும் சிறு ரத்தம் கண்டு கண்ணீர் வந்து கண்ணை நிறைக்க, என்னால முடியலடி, இந்த முட்டாள் இன்னும் உன்னை காதலிக்கிற, ஆனா தாங்க முடியல என அலறினான். இந்த வழி போகணும், அதுக்கு உயிர் போகணும் என சொல்லி வழிந்த கண்ணீரை கத்தியோடு உள்ள வலது கையால் துடைத்து எறிந்தவன் முடிவை நோக்கியவன் கத்தியை திருப்பி தன்னை நோக்கினான். கண்களை மூடி திறந்து மூச்சை நன்றாக உள்ளிழுத்து அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே, எனக்கு துரோகம் பண்ணும்போது உனக்கு உறுத்தல, ஆனா இனி ஒவ்வொரு நாளும் நீ வாழ்ற வாழ்க்கையே உனக்கு தண்டனையா கொடுத்துக்கிட்டு போறேண்டி. வேகமாக கத்தியை தன் பக்கம் திருப்பி வயிற்றில் ஆவேசமாய் குத்தினான். அந்த நொடியை கத்தியின் கூரானது குத்தி கிழித்தது. குருதி வழிந்து உடையை நனைக்க அவளை விட்டு வெளியகலாதவன் பார்வை கத்தியை தாங்கி காயத்தை வாங்கியவளின் கையை நடுக்கத்தோடு விரிக்க அவன் உடை மீது பட்டு நினைத்தது அவள் உடல் திரவமான செந்நீர் என்றாலும் அது நேசம் வைத்தவள் நெஞ்சம் உடைப்பவன் மீது கொண்ட அளவில்லா காதலின் இரத்த பிரவாகம் என்று. தன் உயிர் போகும் நிலையிலும் எதிர்க்காமல் தடுக்காமல் பாத அடிகள் தளராமல் நின்றவள் தன்னவன் மேல் சிறு கீறல் விழாமல் தாங்கிடும் கரங்களில் காதலன் கத்தியினால் சிலுவையில் அறைய சதைகள் கூர்பட்டு சிதைந்து ரத்தம் கசிய இதைவிட காதலை எப்படி உணர்த்த முடியும் அவள்? என் உயிரானவன் நீதானடா. என் வலியை தாங்கி நிற்கும் அவளை பார்க்க முடியாது. அழுத்தி பிடித்துக் கொண்டு நிற்கும் அவளிடம் இருந்தது. ஆண்மகனாலும் கத்தியை பிடுங்க இயலவில்லை. பறிக்க முயன்றான், பயன் இல்லை. கத்தியை விட்டவன் உயிர் நடுங்க அவனையும் மீறி பிரதி என்றான். கண்ணீரோடு காயத்தை தொடப்போக கத்தியை எடுக்க வருவதாய் நினைத்து அவசரமாய் வேண்டாம் என்று வேகமாய் தலையை அசைக்க பாவையின் வெளிநீர் இருபுறமும் தெரித்தது. கண்களில் வலியோடு அவனால் களங்கம் சம்பந்தப்பட்டு நின்றாள் உத்தமி. பெண் தெய்வமாக நின்று தன்னவன் உயிரை காத்து கத்தி குரல் நடுங்க வலிக்கும்படி என சொல்லியவன் கண்கள் கலங்கியது. கண்களை மூடி திறந்து பெருமூச்சுடன், நான் போறேன், என்னை தேடி நீ வரக்கூடாது. அப்படி வந்தா அதுதான் நான் வாழ்ற கடைசி நாளா இருக்கும். நான் வாழணும்னு நினைச்சா என்னை தேடி வராத. திரும்ப ஒட்ட முடியாத அளவுக்கு என் மனசை உடைச்சிட்ட. ஐ ஹேட் யூ. ஐ கம்ப்ளீட்லி ஹேட் யூ பிரதீக்ஷா ஆதிகேசவன். உயிரோ உணர்வோ இல்லாத புனமா ஆக்கிட்ட. திரும்ப வந்து என்னை கொன்னுடாத. கையெடுத்து கும்பிட்டவன் வாசல் நோக்கி நடக்க, என்னை விட்டுட்டு போறீங்களா பிரீத்? நான் எந்த தப்போ? கண்ணீரோடு விசுவியவள் காதலை உணராதவன் வேகமாக திரும்பி ஒற்றை விரல் கையை செய்வாள். பேசாத, மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே சொல்ற சேம் டைலாக் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. நீ தப்பானவ, எனக்கு நீ வேணாம். முடிஞ்சதாவே இருக்கட்டும். ஒருத்தவங்க மனசுல யார் வேணா இருக்கலாம், காதல் மாறும். ஆனா உடம்புங்கிறது கோவில் மாதிரி, அது எனக்கானதா மட்டும்தான் இருக்கணும். ஆனா நீ எனக்கு துரோகம் செஞ்சவ என குற்ற பத்திரிகையால் பார்வையில் தீயா எரித்தவன் திரும்பி பார்க்காமலே விலகி வெளியே நடக்க அவன் தூரம் விட்டு விலக விலக கத்தியினை மேலும் மேலும் கைகளால் இருக்கினாள். மனம் அடிபட அந்த வலியை பொறுக்க முடியாமல் கைகளை மேலும் காயப்படுத்தி வலியை சமன் செய்ய முயன்று தோற்று போனாள் பிரதீக்ஷா. காதலன் தெரிந்ததை விட கற்பை கேள்விக்குறியாக்கியது சாவை விட அதிகமாக வலிக்க அதை தன்னவன் நம்பியதும் அதற்காக சந்தேகித்து விலகியதும் கொடுமையின் உச்சம். விசாரிக்காமல் தந்த முட்டாளின் தீர்ப்பால் தவறை இழைக்காமல் தண்டனை தாங்கி நிற்கிறாள் பாவப்பட்ட ஜீவன் ஒருத்தி. பதைத்து தயங்கியபடி அருகில் வந்து முதியவர், என்ன மன்னிச்சிடுங்கம்மா, இந்த பையன் நல்லவ மாதிரி தெரியலமா, அதனாலதான். அவரை பார்க்க கூட விருப்பமில்லாமல் பார்வை எங்கேயோ நிலைத்து வெறுத்து சொன்னாள். யார் வேணா? ஏன்
ரோட்ல சும்மா போறவங்க கூட ஒரு பொண்ணை பத்தி தப்பா சொன்னா இந்த உலகம் எடுத்துக்கோ, அவத உண்மையா ஏத்துக்கோ. ஆனா தப்பு செய்யாதவ தான் நல்லவன்னு அவளே சொன்னாலும் தப்பு பண்ணவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் எப்படி உன்னை நம்புறதுன்னு கேக்குற உலகம் இது. நீங்க சொன்ன பொய்ய கண்ணை மூடிட்டு நம்பின அவரு உண்மைய சொன்னா நம்ப மாட்டாரு. மனசாட்சியே இல்லாம நடத்தைக்கு சாட்சி கேட்பாரு. அதுக்கு நான் எங்க போவேன்? அம்மாவா இருக்காங்க, என் பொண்ணு என் கூட தான் இருந்தான்னு சொல்ல, இல்ல அப்பா இருக்காங்களா, சட்டைய பிடிச்சு என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல அப்படின்னு பேச, யாரும் இல்லாம தனியா இருக்கிற பொண்ணு ஒழுங்கா வளர்ந்து இருக்க மாட்டான்னு ஒரு எண்ணம் ஆள் மனசுல அவருக்கு இருந்திருக்கு. இப்ப வெளியில வந்திருக்கு, அவ்வளவுதான். எனக்காக பேச யாருமே இல்லையே, தெய்வம் தான் சாட்சி சொல்லணும் என அழுதவள் முகம் வதைக்க, நான் நேரா போய் அந்த பையன்கிட்ட எல்லாமே சொல்லிடுறேன். நான் தான் போய் சொன்னேன், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு வேணும்னு நான் பழி சொன்னேன்னு. கோவப்பட்டு அந்த பையன் என்ன அடிச்சாலும் வாங்கிக்கிறேமா, கையில் ரத்தம் வருது பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போலாமா என்று அவள் உள்ளங்கையில் ஆழ ஊடுருவிய கத்தியை மெல்ல இழுக்க, கண்ணீர் ஓட்டம் மட்டும் நின்ற பாட இல்லை. உடல் கொண்ட இந்த காயத்திற்கான கண்ணீர் வடிக்கவில்லை. தப்பு பண்ணிட்டீங்க. என் அப்பா காலத்துல இருந்து இங்க வேலை செய்றீங்க. அப்பாவுக்கும் சரி நானும் சரி உங்களுக்கு எந்த குறையுமே வச்சது இல்லையே, அப்புறமா ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஒரு பொய் என் வாழ்க்கையே முடிச்சிருச்சு. அவர் மனசு முழுக்க தப்பானவன்னு பதிஞ்சிட்ட. இனிமே இது மாறவே மாறாது. என்னோட அதிகபட்ச ஆசையே அவரோட அன்பு மட்டும்தான். ஆனா அவருக்கு அது புரியவே இல்லை. நான் பணத்தையும் அழகையும் பாக்குறவளா? உண்மையான அன்பு எப்பவுமே எனக்கு நிலைக்காதது சாபமா? இப்படி தனியா தான் கடைசி வரை நிக்கணுமா? புருஷன் குழந்தைகள்னு குடும்பமா என்னால வாழ முடியாதா? பிரிவு ஏற்க முடியாமல் ஏதேதோ சுயம் இழந்து வெளிப்படையாகவே காதலன் விட்டு சென்றதை தாங்காமல் உளறினாள் நிலையில்லா மனம் கொண்டவள். நான் எந்த தப்பும் பண்ணலையே, அவரை தவிர வேற யாரையுமே நான் யோசிச்சது கூட இல்லையே. அவருக்கே இதெல்லாம் தெரியல. நீ அல்லாதம்மா, நான் போய் பேசுற. பள்ளி சொன்னது நான் தானே, நான் போய் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னா நம்புவாங்கம்மா? வேதனையாக அவரை ஒரு பார்வை பார்த்து நகைத்தவள் கத்தினாள். என்னை பத்தி என்ன வேணா சொல்லலாம், யார் கேப்பா? ஏன் ஏன் ஒருத்தரோட நிறுத்திட்டீங்க? தினமும் 10 பேர் வரதா கூட சொல்லலாமே. பள்ளி சொல்ல பணமாகாதே. கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லலாமே. குடும்பம் நடத்துறேன்னு சொல்லலாம். ஏன் குழந்தை இருக்குன்னு கூட சொல்லலாம். நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணா சொல்லலாம் இல்லையா? உலகமே சொன்னாலும் அவர் என்ன நம்பி இருக்கணும். மாறாத நம்பிக்கை தான் காதல். நம்பிக்கை இல்ல விதி. எங்க உறவு இனிமே சேராது என்றவளுக்கு அதிக ரத்த பூமிக்கு வரத்ததால் மயக்கம் வர நிற்க முடியாமல் சரிந்து கீழே அமர்ந்தவள் கால்களில் முகம் புதைத்து சத்தமிட்டு கதறி அழுதாள். காயமா இருக்கு, டாக்டர் வர சொல்லட்டுமாமா? அக்கறையோடு அனுமதி கேட்டார் முதியவர். வேணா, நீங்க பண்ணதே போதும், நான் தனியா இருக்கணும். முகத்தில் அடித்தார் போல் சொல்ல முகம் வாடியது. முதுமையால் நடை தளர தாங்கி தாங்கி நடந்து சென்று வாசல் வரை போனவரை தடுத்து நிறுத்தியது அழுத்தமான பெண்ணின் குரல். அன்பு மட்டுமே பார்த்து பழகிற பொண்ணு வீட்டுல வேலை பாக்குறீங்க. என்னை பார்க்க வரவங்க கிட்ட ஸ்டேட்டஸ் பாக்குறத என்னையோட நிறுத்திடுங்க. என்னை பத்தி அக்கறைப்படுறதுக்கும் தப்பா பேசுறதுக்கும் யாருக்கும் நான் உரிமை கொடுக்கல என்று எச்சரிக்கை விடுத்தாள் பிரதீக்ஷா ஆதிகேசனா. சூரியன் மறைந்து நிலவும் வந்துவிட்டது. காயம் உறைந்து கீழே வழிந்த இரத்தமும் உறைந்து உள்ளம் சிதைந்தவளின் செந்நிற ஓவியம் வெள்ளை பளிங்கு தரையை அலங்கரிக்க காரிகை அதே இடத்தில் அப்படியே இருந்தாள். ஆட்கொண்டவனால் காயப்பட்டவள் அவன் மனம் மாறி வந்துவிட மாட்டானா என்ற சிறிய நப்பாசையில் ஏங்கி காத்திருந்தாள். தலை விரித்த ஒழுங்கற்ற முடிகள் எல்லாம் முகத்தில் படர்ந்து கண்ணீர் விட்டு சிவந்து வீங்கியவள் முகத்தை விகாரமாக காட்ட, உடைகளோடு தரையும் இரத்தத்தில் திளைக்க அலங்கோலமாக சிதைப்பட்டு காத்து கிடந்தாள் வராதவனை தேடி. காயம் தந்தவன்தான் காயத்திற்கு மருந்து என காதல் உள்ளம் தவிக்க, அபலை பெண்ணின் நிலையோ காதல் முறிவு நிகழ்ந்து விட்டது என்ற நிதர்சனத்தை உணராத மழலை போல பிடிவாதம் பிடித்து நின்றாள். மெய்காதல் செய்து முட்டாளாக துரியோதனன் சபையில் துகிலுரிக்கப்பட்டு அவமானப்பட்டு கண்களில் கண்ணீர் வழிய இருதயத்தில் இரத்தம் கசிந்திட தன்மானம் இழந்து அவமானத்தோடு அகன்ற விழிகள் தொடர் அடைமழையாய் பெருக்கெடுத்த உவர் நீரால் சிவந்திருக்க, தேங்கி நின்ற கண்ணீரும் விழித்துறையின் சிவப்பும் கலந்து பார்ப்பதற்கு இரத்த கண்ணீராய் காட்சியளிக்க, கருநிற நதியாய் தலைமுடி தரைப்பட்டு படர்ந்திருக்க, வாழ்வையே வெறுத்து அமர்ந்திருந்த திரௌபதியை ஒத்த தோற்றம் கொண்டிருந்தாள்.
நிலையில்லா காதலன் மீது கொண்ட அளவில்லா நம்பிக்கையால் தன்னையே விருந்திட்டு வாங்கினாள் தறிக்கெட்டவள் என்ற பட்டத்தை. வஞ்சகம் இல்லாமல் வார்த்தை என்னும் சுருக்கிட்டு இறுக்கி பிடித்தான் காதலை மறந்த காதலன் சந்தேகம் என்னும் கயிற்றில் கட்டி. காதல் பொம்மலாட்டத்தில் அவனை ஆட்டி வைத்து பயன்படுத்திவிட்டு பழுதாகிவிட்டாய் என்று தூக்கி எறியப்பட்ட உயிர் பொம்மையானாள். கண்ணீர் வரவில்லை அவளுக்கு. சவம் கண்ணீர் சிந்தாது. உள்ளத்தோடு உயிரும் சிதைந்து விட்டது. காதலியை விருந்தாக கேட்டு உணவாக அவளையே உண்டு பசி தீர்ந்ததும் எச்சல் நீ எனக்கு வேண்டாம் என்ற அருவருப்பில் இன்னொரு ஆணுடன் ஜோடி சேர்ந்தவள் நீ என குப்பையாக உதறி செல்வதை பார்க்க இந்த உயிரை ஏன் நிறுத்தி வைத்து துடிக்க வைக்கிறாய்? இரக்கமில்லாமல் இறைவா! கலங்கமானவள் என்ற பட்டத்தை காதலன் தந்துவிட்டு விலகுவது விதியா? கற்ப ஆணுக்கு இல்லையா? காதலின் வேர் நம்பிக்கை இல்லையா? சந்தேகத்தால் வேறொருந்த மரமாய் காதலும் வீழ்ந்திட வேதனையில் கொஞ்சம் கொஞ்சமாக மறித்தாள் காதல் என்னும் நஞ்சை உண்டவள். அத்தியாயம் 43. காதலும் உயிரை கொள்ளும் ஒரு வகை சாபம்தான். கண்ணீர் பக்கங்கள் இல்லாமல் காதல் காவியம் எழுதிட இயலாது. இருவரின் காதலில் கண்ணீருக்கு குறைவே இல்லை. இவர்கள் காதல் காவியமாகுமா? பெங்களூர் டு சென்னை பேருந்து பயணம் முழுவதும் கண்ணீரை வாரி இறைத்தான். காதலியை வஞ்சித்தவன் காதலை ஏமாற்றி விட்டாலாம். சென்னை வந்து இறங்கியதும் வலிக்கு மருந்தை தேடினான். வேறென்ன, கோதை தந்த காயம் போதையால் தான் மாறும் என சற்று முன்னர் தெளிந்தவன் மீண்டும் மயக்கத்தில் ஆழ்ந்திட மதுவை நாடி ஓடினான். அதனுள்ளே மூழ்கினான். உடல் எல்லாம் இரத்தக்கரை படிந்த உடைகள் அணிந்து போதையால் தள்ளாடிடும் ஆண் அவனை பார்க்கும் பலர் கண்களை முகம் சுளிக்க வைக்க, சிலர் இவனை அடிப்பவனாக, பலர் இவனை கொலைகாரனாக, நொடியில் அவனை பார்த்ததும் வந்த கற்பனையின் அடிப்படையில் மனதிலே சித்தரித்தனர். வீட்டின் வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்க இருவரும் வந்துவிட்டார்கள் என ஆவலாய் ஓடி வந்த பவித்ரா முகம் வாடிவிட்டது. அவன் மட்டும் இறங்கி, அதுவும் அவன் தடுமாறும் நடையை மாமணி நிலை போதையின் உச்சம் என்பதை உரைக்க தலையில் அடித்துக்கொண்டே அவனை தாங்கியவள் தெருவாசிகள் இவன் கோலத்தை பார்க்காமல் மறைக்க உடனே உள்ளே இழுத்து சென்று கதவை பூட்டினாள். அவள் கதவை தாளிடும் போதே தரையில் சரிந்து விழுந்தான். போதைக்கு புதிதானவன். மாமா என விழுவதை பார்த்து அலறிவிட்டாள் பவித்ரா. மெல்ல அவனை தூக்கி சோஃபாவில் தலையை சாய்த்து வைத்து ரத்தம் உறைந்த சட்டையை மெல்ல கழட்டினாள். உடலில் ஏதும் காயம் பட்டிருக்கிறதா என ஆராய்ந்தும் பார்த்தாள். இல்லை என்றதும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஏதோ கெட்டது நடந்திருப்பதை அவளால் நன்றாக உணர முடிந்தது. இரு கண்கள் சிவப்பாக மாறி நரம்புகள் புடைத்து வெடிக்கும் நிறத்தில் இருக்க ஆணவன் மனம் உடைந்து அழுது இருப்பது தெரிந்தது. ஏன் என்ற கேள்வி மனதை அரைக்க உடைந்த குரலில் சொன்னான் மாமன். பவித்ரா, உன் ஃப்ரெண்டு என்னை நல்லா ஏமாத்திட்டா. நான் பிச்சைக்காரனா? என்கிட்ட பணம் இல்லையா? அழகு, தகுதி, ஏன் ஒரு செருப்பு வாங்க கூட வக்கில்லையா? அவகிட்ட நிறைய பணம் இருந்தா பணம் இல்லாதவன் பிச்சைக்காரனா? பிரீத்துன்னு என் பின்னாடி சுத்துறப்ப நான் வசதி இல்லாதவன்னு தெரியாதாடி உனக்கு? எங்கோ இருக்கும் காதலியிடம் இங்கு இருந்து கேள்வி கேட்டான் தரமான குடிகாரனாய். என்ன மாமா சொல்ற? நம்ப முடியாமல் கேட்டாள் பவித்ரா விரக்தியோடு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏமாந்துட்டேன்டி. முதல்ல உன்கிட்ட, இப்ப அவகிட்ட. கண்ணீர் பெருகி கண்ணம் இறங்க வெறிபிடித்ததை போல் கர்ஜித்தான். பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? மொத்தமா மனசு உயிர் வர கலந்து வேறு விட்டதுக்கு அப்புறமா எனக்கு நீ வேணாம்னு சொல்ற ஒத்த வார்த்தையில கழுத்தை அழுக்கிறது போல காதலை அறுத்துக்கிட்டு போறீங்களேடி. காதலிச்சவன் உசரையும் சேர்த்து அறுத்துட்டு போறீங்களேன்னு புரியாதாடி? எத்தனை வழியை தாண்டி நான் தாங்குவேன்? காதல்னா என்னன்னு தெரியாத அறியாத வயசுல இருந்து உன்னை காதலிச்ச. நீயே என்ன பிடிக்கல வேணாம்னு சொல்லிட்ட. அப்பவே நான் பாதி செத்துட்டேன். ஃபர்ஸ்ட் லவ் தோத்து போனா எப்படி வலிக்கும் தெரியுமா? சாகவும் முடியாம, நீ இல்லாம வாழவும் முடியாம, நீ மனசு மாறிட மாட்டியா, என்னை ஏத்துக்க மாட்டியான்னு தவிச்சேன். ஆனா நீ, மாமா வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நீதான் முன்ன நின்று கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் மாமான்னு சொன்ன. நானும் மனுஷன் தானே, எனக்கு அது எவ்வளோ வலிக்கும்னு தெரிஞ்சே ஏண்டி என்ன கொன்ன? அதுக்கு மேல அவளால் அங்கு நிலைக்க முடியவில்லை. தன்னால் பட்ட காயத்தை சொல்லி அழும்போது தன்னையும் மீறி அவனை காதலித்ததை சொல்லிவிடுவோம் என்ற பயத்தில் விலகி தனிமையில் தவிக்க விட்டு சென்றாள் பவித்ரா. ஏய் போகாதரி, எனக்கு பதில் சொல்லு. வேகமாக வந்து அறை நுழைந்தவுடன் கதவோடு காதுகளையும் சேர்த்தே அடைத்துக் கொண்டாள் பவித்ரா. அவன் அருந்திய சரக்கு மூளையில் ரசாயன மாற்றத்தை நிகழ்த்தி 100 மடங்கு அதிகமாக அவள் நினைவுகளை சுனாமி போல நெஞ்சில் மோத வைக்க அவனை சுற்றிலும் பிரதி நிறைந்து இருப்பதை போல ஒருவித மாயை உண்டானது. கண்களை மூடி திறந்தவன் அவள் மறையாமல் நிற்கவும் நிஜம்தான் என நினைத்து அணைக்க பாய்ந்தவன் கீழே விழுந்துவிட, இப்பவும் ஏமாத்துற?
தலையை மட்டும் உயர்த்தி அவள் பிம்பம் தெரியும் திசையில் கை நீட்டி, என்கிட்ட வந்துடுமா, ஏமானதான் தப்பு, நான் உன்னை போக விட்டதுதான் தப்பு, என்னை தூங்க வைடி, போகாதடி. நிறைய வழிக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு அன்பு, அன்பு தாண்டி என்னை உயிரோட இருக்க வச்சது. அந்த அன்பு எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதோ செத்துறான் போல இருக்கு தெரியுமா பிரதி, நீ எனக்கு வேணும் எனக்கு, கதறினான். தாய்மையோடு காதல் தந்த தேவதை வேண்டும் என்று ஏங்கியது அவன் மனம் அனாதையாக. பவித்ராவுக்கு கல்யாணம் ஆயிட்டா என் கடமை முடிஞ்சிருச்சு, என் பொறுப்பு முடிகிற வர நான் உயிரோட இருக்கணும். நான் சீக்கிரமே உன்கிட்ட வந்துடுவேன் அத்தை. நீங்க போனது எல்லாமே போச்சு, யாருமே பாசமா இல்ல, துரோகிங்க அன்பு காட்டி ஏமாத்துறாளுக. ஏய் பிரதீக்ஷா, நான் தாண்டி நிஜம், அவன்லாம் பணத்துக்காக அழியிற அழகுக்காக அலையிற நாய்டி. என்கிட்ட வந்துடுடி பிரதி ப்ளீஸ். தலையை கீழே பலமாக மோதிக்கொண்டவன் காயத்தின் தாக்கத்தில் மயங்கி விழுந்தான். 1 மாதம் கடந்து பிரதி உயிரை பிரிந்து முன்பெல்லாம் இரவோடு மட்டும் இருந்த போதை பழக்கம் முழு நேரமானது. நிதானத்தில் இருக்கும் பிரீத் குமாரை பார்ப்பது அரிதாகி போனது. வீட்டுக்கு வருவதே இல்லை, வந்தாலும் உணவு வேண்டாம் என்று மறுத்து அறையில் அடைந்து கிடப்பதை வழக்கமானது. அதனால் அவனின் அதீத போதை பழக்கம் பவித்ராவுக்கு தெரியாமல் போனது. காதல் தோல்வியால் இப்படி இருக்கிறான் என அதன் வேதனை புரிந்து அவளும் தொந்தரவு செய்யாமல் தானே மேலட்டும் என்று விட்டுவிட மேலவே முடியாத அளவு தன்னைத்தானே அழித்து பல வகையான போதைகளில் மூழ்கி பாதி உயிராய் இருந்தான் பிரீத். பவித்ராவுக்கு சந்தேப்பிடம் இருந்து அழைப்பு வர ஏற்றவள் அவன் மாமனை பற்றி அண்ணன் அடுக்கிய புகாரில் உடைந்தே போனாள். நிஜமா பிரீத் இப்படியெல்லாம் பண்ணுவானா? அதிர்ச்சியில் கேட்டாள். நான் ஏமா போய் சொல்லணும்? யாருனே தெரியாத ஒரு பொண்ணுக்காக என் ஃப்ரெண்டு சாங்க கொடுக்க முடியாது பவி. இப்படியே ஒரு 10 நாள் போனா அவன் செத்துடுவான். எல்லா விதமான போதையும் அவன் யூஸ் பண்றான். எனக்கே தெரியாம கம்பெனி பணம் எவ்வளவு எடுத்து இருக்கான்னு தெரியுமா? பணம் பெருசு இல்ல, அவனையே அவன் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்காமா. பிரீத் ஏதோ குடிப்பானே தவிர இதெல்லாம் இருக்காது என உறுதியாக சொன்னவளை பார்த்து விரக்தியாக சிரித்தவன், இங்க டெல்லியில பக்கத்து ரூம் பசங்களுக்கு நிறைய போதை பழக்கம் இருக்கு. அவனுங்க கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்கான். தரலாமான்னு என்கிட்ட கேட்டதும் தான் உடனே உனக்கு கால் பண்ண. அவன் பாவம் பவி, வர்ஷாவை விட்டு என்னால வர முடியாது. உனக்கே தெரியும் அவன் மெடிக்கல் கண்டிஷன் எப்படின்னு. இயலாமையை தங்கையிடம் விளக்கினான் சந்தீப். நீங்க வர முடியாதுன்னு எனக்கும் தெரியும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணா. போதையின் தாக்கத்தில் இருந்து மாமனை மீட்க வழி கேட்டாள் கண்ணீரோடு. இந்த பழக்கத்தின் தன்மை பற்றி எல்லாம் அறியாதவள். இப்ப அவனுக்கு தேவை அவன் கூடவே இருந்து அன்பு காட்ட ஒருத்தவங்க. ஆனா அது பிரியவே முடியாத உரிமையான உறவால மட்டும்தான் முடியும். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ பவி. நீ அவனை காதலிக்கிறது எனக்கு தெரியும். இல்லைன்னு நீ என்கிட்ட போய் சொல்லாத. தெரியும் என்ற வார்த்தையை அழுத்தி சொன்னான். இல்லை என்று என்னிடம் மறுக்காதே என்பது போல். பிரதி இருக்கும்போது நான் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மறுத்து சொன்னாள். இன்னொருத்தி இவனுக்காக காதலோடு இருப்பதை அண்ணனிடம். என்னமோ பெருசா நடந்திருக்கு பவி. அவன் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த பொண்ணு ஸ்டேட்டஸை பார்த்து இவன் வேணாம்னு சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன். பணக்கார பொண்ணுங்களுக்கு மிடில் கிளாஸ் பசங்களை காதலிக்கும் போது தெரியாது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் ஸ்டேட்டஸ் தடுக்கும். ஆனா பிரதி அப்படியெல்லாம் இல்லைன்னா ரொம்ப நல்ல பொண்ணு. தோழிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாள் பவித்ரா. இவன் கூட இருந்தா நிறைய ஹர்ட் பண்ணுவான்னு பயந்து கூட பிரேக்கப் பண்ணியிருக்கலாம். எல்லாரு கூடயும் ஒத்து போகாது பவி. இல்லைண்ணா, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நான் பேசும்போது கூட இங்க வரேன்னு சொன்னா, இடையில தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசு. இவனோட நிலைமை பத்தி சொல்லு, உடனே வர சொல்லு. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவனோட ரூமுக்கு போய் செக் பண்ணு. அவன் பண்ற தப்பு உனக்கு தெரியுதுன்னு ஒரு பயமாவது அவனுக்கு இருக்கும். ஆரம்பத்திலே இதெல்லாம் தடுத்துடணும். பழகிருச்சுனா மீள முடியாம சுத்தமா முடியாது. கொஞ்சம் வாஷ் பண்ணு. என்ன வச்சிருக்கான்னு அதை அப்படியே எனக்கு ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணு என்றவன் கடைசியாக. யாரோ பேர் தெரியாத பொண்ணுக்கு நியாயம் பண்றேன்னு உனக்கு இருக்க ஒரே உறவையும் பறி கொடுத்துட்டு நிக்காதமா. அக்கறையில தான் இதை சொல்றேன். உனக்கு இருக்கிற அக்கறை கூட அந்த பொண்ணுக்கு இல்ல. 1 மாசம் ஆகுது. காதல் வேணும்னு அதை காப்பாற்ற முயற்சி பண்ணி இருப்பாங்க. பிரீத்தி யாருக்குமே வேணாம் இல்லையா பவித்ரா? குத்தலாக கேட்டவன் ஆதங்கமாக கத்தினான். என் ஃப்ரெண்டு இந்த காதல் கருமம் எல்லாம் பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பான். அண்ணா, என்னை தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியா இருக்கும். தனியார் ரூமுக்குள்ள உட்காந்து அவன் என்ன பண்றான்னு யாருக்கு தெரியும்? கதவு காலையில திறந்தாதான் அவன் உயிரோட இருக்காங்கிறதே உனக்கே தெரியும். கவனிக்கவும் கண்டிக்கவும் ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் நடக்கும். இதை தாண்டி நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் நீயா பேசு. ஆபீஸ்ல அவனுக்கு இருந்த மரியாதையும் போயிடுச்சு. வேற ஒருத்தவங்க ஆபீஸா இருந்தா இந்நேரம் ஜெயிலுக்கு போயிருப்பான். லட்சக்கணக்கில் பணம் கையாடல் பண்ணியிருக்கான். நான் இதை பேச முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இடையில ஓனர் லேபர்னு பிரிச்சு பேசி சண்டை வரத நான் விரும்பல. நீ தான் பேசணும். அவனை மாதிரி நல்ல ஃப்ரெண்டே இருக்க முடியாதுன்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
எங்க பணத்தை பத்தி கேட்டு சண்டை போடுவேன்னு பயந்துகிட்டு போன் கூட அட்டன் பண்ண மாட்டான். அவனை விட்டுடாத பவி என அழைப்பை துண்டித்தவன் கண்களும் கலங்கியது. நல்ல நண்பன் கொஞ்சம் கொஞ்சமாக தீய பழக்கங்களால் அழிவதை அவனால் ஏற்க முடியவில்லை. தடுக்க முடியாத சூழ்நிலை நினைத்து மேலும் வருந்தினான் சந்தீப். இங்கு சந்தீப் சொன்னது போல மாமன் அறையை சோதனை செய்தவளுக்கு புதையலை போல கண்படாத மறைவிடங்களில் எல்லாம் போதை வஸ்துக்கள். மொத்தமாக எல்லாவற்றையும் தேடி எடுத்தவள் கலைந்திருந்த பொருட்களை எல்லாம் முன்பிருந்தது போல அடுக்கி அறையை விட்டு வெளியேறினாள். இரவு தாமதமாக வீட்டுக்கு வந்தவன் சாப்பாடு வேண்டாம் என சொல்லிவிட்டு வழக்கம் போல அறையில் அடைந்து கொள்ள உள்ளே சென்று 10 நிமிடத்தில் மொத்த அறையையும் தலைகீழாக திருப்பி போட்டிருந்தான் பிரீத். கைகள் நடுக்கம் எடுக்க தேடி தேடி ஓய்ந்து போனதும் கோபமாக வெளியே வந்தவன் முன் பவித்ரா நிற்க அவனால் நேரடியாக கேட்க முடியாது. நடுங்கும் கரங்களை அழுத்தி பிடித்தபடி தலை குனிந்து நின்றான். அவள் முகத்தை பார்க்க தைரியம் இல்லாதவன். இதுதானே தேடுற? அவன் தேடிய பொருளை உள்ளங்கையில் வைத்து காட்டிவிட்டு கையை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் பவித்ரா. பவி ப்ளீஸ் பவி, கையெல்லாம் ரொம்ப நடுங்குதிரி, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு, ப்ளீஸ் அதை கொடு. கைகளில் இருப்பதை பாய்ந்து கொண்டு பறிக்க வர தராமல் பின்னால் இருந்து கொண்டாள். பவித்ரா அவள் கையில் இருப்பதை கைப்பற்ற போராடியவன் ஒரு கட்டத்திற்கு மேல் வெறியேறி தர சொல்லி கோபமாக கத்தியும் தராமல் அவள் நிற்பதை பார்த்து கோபத்தில் நிதானம் இழந்து போத போதை வெறியில் மிருகமானவன் வலது கரத்தால் பவித்ராவின் கழுத்தை பிடித்து உயர தூக்கினான். கால்கள் அந்தரத்தில் உதறி துடிக்க மூச்சுக்கு திணறினாள் பவித்ரா. அவள் துடிப்பதை பார்த்து நிதானத்திற்கு வந்தவன் கைகளை வேகமாக பின் எடுக்க அந்தரத்தில் இருந்தவள் திடீரென கீழே விட்டதும் ஒரு நொடி தடுமாறி கீழே விழாமல் தன்னை நிலைப்படுத்தி வலிக்கும் கழுத்தை நீவி விட்டுக்கொண்டு இருமிக் கொண்டே மூச்சை நன்றாக உள்ளிழுத்தாள் பவித்ரா. சாரி பவி, தெரியாம பண்ணிட்ட என்று சொன்னவன் கன்னத்தில் பலார் என்று அறை விழுந்தது. அடித்ததை பொருட்படுத்தாமல் பவித்ராவின் கழுத்தை தொடவர பிடித்த தள்ளியவள் வேகத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்தவன் எழுந்து மண்டையிட்டு கை குப்பி கேஞ்சினான். ப்ளீஸ் பவி, அது கொடு, என்னால முடியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. கெஞ்சுவதை பொறுக்க முடியாதவள் தொண்டை அதிர கத்தினாள். இதை கொடுக்கலன்னா என்ன கொள்ளுவ? எந்த அளவு மிருகமா மாறி நிக்கிறேன்னு தெரியுதாடா என சட்டையை பிடிக்க வலிக்குதிரி. இந்த ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. வெறும் 6 மாசத்துல வந்த காதல் பிரிவு முறிவு வலிய மறக்க போதை மருந்து எடுத்துக்கலாம் இளைய மாமா. 23 வருஷம் பாசமாயிருந்த அம்மா அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. நீயும் இப்போ அதே தானே பண்ற. உன் வழியை தான் பெருசா தெரியுது இல்ல? என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கவே இல்லைல்ல. எனக்கு யார் இருக்கா? என் அம்மா உன்னை வளர்த்த பாவத்துக்கு செத்தும் அவங்க பேரை கெடுக்கிற. எல்லாரும் இதை தானே சொல்லுவாங்க. சுமதி வளர்ப்ப தப்பா போயிடுச்சு. காதல் ஒன்றும் வாழ்க்கை இல்ல. இது சாப்பிட்டா வலி வேதனை எல்லாம் போயிடுமா? கேள்வியாக அவனை உறுத்து பார்த்தவள் கண்ணீரோடு வேகமாக அந்த கவரை பிரித்து வெண்ணிற போதை மாத்திரையை வாயில் போட்டுவிட அதிர்ந்தவன் எழுந்து வந்து பவி வேணா பவி, பவித்ரா என்று அலறினான் பிரீத். அவள் கன்னத்தை கைகளால் தட்டியவன் போதை மாத்திரையை அவள் வாயில் கைவிட்டு பிடுங்கி எடுத்து தூக்கி எறிந்தான். ஏன் பவி இப்படிலாம் பண்ற? அழுதே விட்டான் பிரீத். தன் சுயநலத்தால் பவித்ரா இப்படி தன்னால் கஷ்டப்படுவதை எண்ணி துடித்தான். கண்ணீரை கொட்டியவளும் ஏன் மாமா, ஏன் இப்படி பண்ற? கேள்வியை கேட்டு நொறுங்கினாள் மாமன் மனதை. தழுதழுத்த குரலில் உதடுகள் நடுங்க கண்ணீரோடு கேட்டாள். என் அம்மா இல்லைங்கிற தைரியமா என விசும்பியவள் அழுகையோடு. ஒருத்தவங்க இருந்தாதான் ஒழுக்கமா இருக்கணும்னு இல்ல. அவங்க இல்லாம போனாலும் நல்ல பிறப்பு வளர்ப்பு தப்பு பண்ணாது. பிரச்சனையை பார்த்து ஓடுறதும் ஒளிகிறதும் பிரச்சனை பெருசா ஆக்குமே தவிர தீர்க்காது. எத்தனை நாள் உன்னால மயக்கத்துல இருக்க முடியும்? எல்லா வழியும் தாங்கி கடந்துதான் வந்தாகணும். கெட்டு போக 1000 வழி இருக்கு. ஒழுங்கா வாழ்றதுதான் கஷ்டம். தவறை உணர்ந்து நான் தான் சுயநலமா இருந்துட்டேன். அத்தை என்ன நம்பிதான் உன்னை விட்டுட்டு போனாங்க. இனிமே என்னால என் அத்தை பேரை கெட்டு போகாது. என்னதான் ஆச்சு? பிரதிக்கிட்ட நான் பேசி பார்க்கவா? சம்மதம் வேண்டி அவனை பார்க்க அவன் முகம் வெறுப்பில் இறுகியது. எல்லாமே முடிஞ்சு போச்சு பவி, திரும்ப திரும்ப அதை பத்தி பேசாத பவித்ரா. அவ திரும்ப வந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். செத்து போன உறவை காப்பாற்ற முடியாது, மனசு ஒட்டாது, திரும்ப சேராது. அதையும் மீறி நல்லது பண்றேன்னு அவளை என் கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணா மொத்தமா யாருக்கும் இல்லாம போயிடுவேன் என்று தனது அறையை நோக்கி சென்றவனை தடுத்தவள். இங்கேயே தொங்கு, இனிமே உன்னை தனியா விட முடியாது. சோஃபாவை கை காட்டி படுக்க சொல்ல அவனை நம்பாமல் கண்காணிப்பதை பார்த்து சின்ன சிரிப்போடு சோஃபாவில் படுத்தவனுக்கு உறக்கம் வந்தபாடே இல்லை. நிம்மதி இல்லாமல் மனம் அலைப்பாய தூக்கம் தொலைந்தது. அவன் அருகில் வந்து தரையில் அமர்ந்தவள் தலை வருடிற கண்களை மட்டும் மூடி கிடந்தவன் இதழ் விரிந்தது. மெல்ல அவள் அருகாமையில் மனம் அமைதிப்பட கண்களை உறக்கம் தழுவியது. உறங்கும் மாமனை விழியகலாமல் பார்த்தவளுக்கு புத்தியில் உரைத்தது சந்திப்பண்ணா சொன்னது போல் பிரியாத நிலையான உறவு கணவன் மனைவி உறவுதான். விதி இதுதான் என்றால் அதுவே நடக்கட்டும். பவித்ரா ஹாலில் மாட்டப்பட்ட தனது தாயின் படத்தை இமைக்காமல் பார்த்து, நீ ஆசைப்பட்டதுதான் நடக்க போகுதுமா
நாளைக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாணம். இங்கே அவசர சிகிச்சை பிரிவில் சுயநினைவின்றி உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள் பிரீத் குமாரின் பிரதீக்ஷா. அத்தியாயம் 44. இந்த விடியல் காதல் ஜோடிகளுக்கு பல மாற்றத்தையும் சில ஏமாற்றத்தையும் சேர்த்து தரப்போவது உறுதி. பவித்ரா பிரீத்திடம் இன்று கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று மட்டும் சொன்னாள். முழு விவரம் மறைத்து கோவிலுக்கு என்றதும் குடிப்பதனால் சாமிக்கு மாலை போட சொல்லுகிறாள் என்று நினைத்தவன் குளித்து முடித்துவிட்டு கோவிலுக்கு போக கிளம்பி தயாராக நின்றான். எளிமையான ஒப்பனையோடு சந்தன நிற பட்டுப்புடவை அணிந்து வந்தாள் பவித்ரா. மனம் கவர்ந்த மாமன் என்றாலும் அவனுடன் மனம் என்றதும் ஏன் இந்த நெருடல்? உயிர் தோழிக்கு துரோகம் செய்வது தவறு என்றாலும் இந்த 1 மாத காலம் எத்தனையோ முறை அவளது நம்பருக்கு அழைத்து பார்த்து விட்டாள். தோழியோ ஒரு முறை கூட கேட்கவில்லை. இந்த நொடி வரை முயற்சி செய்து தோற்றவள் காதை நிறைத்தது தொடர்புகளுக்கு அப்பால் உள்ளார் எனும் கண்ணினியின் குரல். தோழியை நொந்து கொண்டு இதற்கு மேல் எல்லாம் விதி விதி போட்டு முடிச்சு. பொல்லாத விதி மீது பழியை போட்டு மனதை தேற்றிக் கொண்டாள் பவித்ரா. இருந்தும் ஆள் மனதில் வேண்டும்போது கிடைக்காத எந்த ஒரு பொருளும், அதாவது காதலும், மீண்டும் கைக்கு கிடைக்கும் போது வேண்டாம் என மனம் முதறுவது இயல்புதானே. ஆனால் அன்று நான் வேண்டுமென்று நினைக்கும் போது அவன் என்னவன். ஆனால் இன்று அவள் மீது கொண்ட காதலை மறக்க முடியாமல் துடிப்பவனாய் அவளையே நினைத்து கொண்டு அவளவனாய் சிதைக்கிறானே. அவளை மறப்பானா? என்னை ஏற்பானா? ஐயோ, என்னை மணந்து கொண்டு அவள் நினைவில் என்னோடு வாழ்ந்தாள். குழப்பத்தில் தலை சிதறி தெரித்தது. நான் எடுக்கும் முடிவு என்ன பின்விளைவை கொடுக்குமோ என்ற பயத்தில் விலகி வெளியே நடக்க இருவருக்கும் எந்த பேச்சுகளும் இல்லாமல் அமைதியாகவே சென்றது கார் பயணம். கோவில் வாசலில் இறங்கியதும் பூ வேண்டுமா என கேட்டவனுக்கு கண்ணசைத்து சம்மதம் சொன்னவள் தந்ததும் கையில் வாங்கி சூடிக்கொண்டாள். பூ கடைக்காரரிடம் 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லை. அதனால் வேறு கடைக்கு சென்று பணம் மாற்றி தர பிரீத் சென்றான். அவன் வருவதற்கு காத்திராமல் ஏதோ சிந்தனையில் மூழ்கி கோவில் நோக்கி நடக்க தொடங்கினாள் பவித்ரா. மனதெல்லாம் அடைப்பது போல் பாரமான உணர்வு, தவறு என்று உள்ளுணர்வு கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்க தெய்வத்தையே நிலைத்து பார்த்த வெளிகள் கண்ணீரை அருவியாய் கொட்டியது. தெய்வமாவது எங்களை சேர்க்காதா என ஒரு காலத்தில் தன் மாமன் காதல் வேண்டி தவம் இருந்தவள்தான். பிரதியுடனான நட்பும் அந்த அப்பாவி பெண்ணின் காதலும் சேர்ந்து குற்ற உணர்வாகி நின்றை அறுக்க மனசாட்சி வேறு. அவள் வந்து கேட்டாள், என்ன சொல்லுவாய்? நீ விட்டதால் நான் தொட்டேன் என்றா? நீ விட்டு சென்ற இடைவெளியை என்னையிட்டு நிரப்பினேன் என்றா? இருவருக்கும் பிரச்சனை என்ன என்று விவரம் கூட அறியாமல் முடிவெடுக்கும் முட்டாளாகாதே. பவித்ரா மூளை திருவினைக்கு எதிர்வாதம் செய்தது. பூக்கடையில் சில்லறையை கொடுத்துவிட்டு கோவிலுக்கு வந்தவன் நிலைத்த பார்வையோடு அசையாமல் நின்றான் பிரதியின் இஷ்ட தெய்வத்தின் முன். சகல லோக துக்க நிவாரணியான துர்க்கையம்மன் முன் திருப்பாதம் வணங்கியவன் கைகொப்பி வேண்டுதல் வைத்தான். வெளியே எத்தனை வெறுப்பை பூசிக்கொண்டாலும் ஆள் மனதில் இன்றும் அவள் என் பிரதிக்கு நீங்க துணையா இருக்கணும். யாரும் இல்ல. கண் கலங்கியது காதலனுக்கு. நானும் இல்ல. அவளுக்கு யார் கூட வாழ பிடிச்சிருக்கோ அவங்க கூட நல்லா வாழணும். உண்மையான காதலோடு கசிந்துருகி வரம் கேட்க வரம் தந்தது தெய்வம். அன்று காதலன் கைகளில் காயப்படுத்தி விட்டு செல்ல அங்கேயே நகராமல் அழுதாள் பிரதீக்ஷா. கீழே பூமியை பார்த்து விடப்பட்ட கைகளில் நிற்காமல் தொடர்ந்து காயத்திலிருந்து உதிரம் வலிய முதலுதவி செய்யாமல் மருத்துவமனை செல்லாமல் காத்திருந்தவள் மறுநாள் காலை உயிரற்றது போல கிடப்பதை பார்த்து வேலையாட்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்க்க 1 மாத காலம் உணர்வற்று கிடந்தாள். பார்க்க ஆள் இல்லாமல் காதலன் இங்கு வேண்டிய நொடியை கண்களை மெல்ல அசைத்து திறந்தவள் வாய் முணுமுணுப்பாய் ஓசை இல்லாமல் பிரீத் என சொன்னது அவன் பெயர்தான். தேடியது அவன் முகம்தான். ஏமாற்றத்தோடு கண்ணீர் வடித்தவள் சாகாமல் பிழைத்தது எண்ணி வருந்தினாள். நாம் நினைத்தது நடந்தால் தெய்வத்திற்கு என்ன வேலை? அவதிப்படுவோருக்கு நல்லதை கொடுத்து அல்லதை விளக்கிடும் அருள் பொருந்திய கலியுக தெய்வமாக அருள் தந்து வாழ வழி தந்து அம்பிகையின் பொற்கரங்கள் ஆசி வழங்கிட விதியின் சதியில் ஒரு நல்லவள் பழி சுமப்பது அநீதி. தெய்வத்திற்கு தெரியாத நீதியா? கோவில் அம்பிகை சந்நிதியில் தீப ஆராதனை தட்டை அவள் முன் வைத்து நின்ற அர்ச்சகர் அழைத்ததுமே உணர்வற்ற ஏதோ குழப்பத்தில் பவித்ரா மூழ்கி நிற்க அவள் அருகில் நின்றவன் இக்கி தட்டில் இருந்த குங்குமத்தை எடுத்து காதலியின் நெற்றியில் தீட்டிட இப்போதும் நனவற்று கனவு உலகத்தில் பல கேள்வி கட்டுகளில் சிக்கித் தவித்து அதே சிந்தனையில் நின்றாள் பவித்ரா. என்னம்மா, இவர்தான் நீ கட்டிக்க போற பையனா? அவன் தட்டில் போட்ட 100 ரூபாய் தாளை பார்த்து குதூகலமாய் கேட்க, ஆமா சாமி, நான் தான் பவித்ராவை கட்டிக்க போற மாப்பிள என ஆண்மையோடு உறுதியான குரல் அருகில் கேட்க அந்த குரலை உணர்ந்தவள் நரம்புகள் எல்லாம் செல்லிட்டது. முன் இருந்த கம்பியை பிடித்து கை கூட பயத்தில் வலிந்த வியர்வையால் வடுக்கியது. உதடுகள் நடுங்கி குரலும் வெளிவர மறுத்து இறுகியது. வாய் அசைப்பாக சர்வேஸ்வரா என்றவள் வாயில் இருந்து காற்று மட்டும்தான் வர
வார்த்தை தடைப்பட்டது. அத்தனை அதிர்ச்சி. கூப்பிட்டியா பவி? காதல் கசியும் அவன் குரல். அதே குரல் மாறாமல் இன்றும் கூட. எப்படி சாத்தியம்? வாய்ப்பே இல்லையே. என் கற்பனையா? இல்லை இவன் கனவா? வியப்பில் ஆழ்ந்து கிடந்தாள் பவித்ரா. அவள் தோளை தட்டியவன், நான் நிழல் இல்ல, நிஜம்தான் என காதல் பார்வை தந்து குறிப்பால் உணர்த்தினான் பவித்ர வர்ஷன். அவன் பார்க்கும் காதல் பார்வையில் சிலைக்கு கூட நானும் வந்துவிடும். உயிர் உறவும் உள்ள பெண்ணுக்கு வராதா என்ன? வெக்க சிவப்பில் மெலிந்தது எழில் மிகு முகம் மருதாணியாக. அந்த சிலிர்ப்பு சில நொடிதான். மாமன் வந்தால் என்ன ஆகும்? பதறியவள் சுற்றிலும் பார்வையால் வட்டமிட்டாள். இப்போது அவன் வெறுக்க ஊறுகாய் போல இவன் சிக்கினால் பிரதியின் மீது உள்ள கோபத்தையும் சேர்த்து அப்பாவி இவன் மீது இலவசமாய் இறக்கி விடுவான் என பயந்து நிமிரும் முன் அவன் சட்டையை கொத்தாய் பற்றி பிடித்து இருந்தான் பிரீத். என்ன ரீன்றியா? அப்ப அடி வாங்கிட்டு போனது பத்தலையோ? கை முஷ்டியை மடக்கி அவன் முகத்தில் குத்துவதற்காக போங்க மாமன் கையை மறித்து அழுத்து பிடித்தாள் பவித்ரா. இதுவரை திருப்பி பிரீத்தை அடிக்க கையை முறுக்கியவன் இதழ் புன்னகையில் விரைய மெல்ல உடலை தளர்த்தினான். பவித்ராவின் பின்னால் வந்து பயந்து போய் நிற்பதாக காட்டிக்கொண்டான் இந்த சர்வேஸ்வரன். மாமன் முன் தைரியமாக நிற்க பதற்றம் முகம் காட்டிடாது. பயத்தையும் மறைக்க மனதோடு தோன்றும் நடுக்கத்தை முகம் பிரதியிட்டு காட்டாது போராடினாள் பவி. நீ சர்வவா அடிக்கக்கூடாது மாமா, அழுத்தமான குரலில் சொன்னாள். ஏன் அடிக்கக்கூடாது? பதில் சொல்லடி என மிரட்டியது அவன் தீப்பார்வை. நடுங்கும் குரலில், நானும் சர்வேஷ லவ் பண்ற. அவள் வெளியில் பொய் மிதக்க, இவனை காப்பாத்த என்கிட்டயே பொய் சொல்றியா? வீட்டுக்கு போய் உனக்கு இருக்கடி என பொய் பேசாதே என எச்சரித்தான். மீண்டும் பொய்யுரைத்தாள். இல்ல மாமா, காலேஜில இருந்து இப்ப வர சர்வாதான் என மாமன் பார்வையை சந்திக்காமல் கீழே தலையை குனிந்தாள். பவித்ராவின் வார்த்தை பிரீத்துக்கு அதிர்ச்சி என்றால் சர்வேஸ்வரனுக்கு இன்ப அதிர்ச்சி. நீ சொல்றத நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இந்த திடீர் காதலனை நல்லா பாத்துக்கோ. இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கவே முடியாது. ஆவேசமாக கோவிலில் அருவா காணிக்கை செலுத்தும் இடம் நோக்கி சென்றான் பிரீத். மாமன் எங்கு செல்கிறான் என்று அனுமானித்தவள் சர்வேஸ்வரன் கைத்தளம் பற்றி வெளியே இழுத்து சென்றாள். வெளியே வந்ததும், நீ போ சர்வா, இங்க நின்னா ஏதாவது உன்னை பண்ணிருவான், போ எச்சரிக்கை மிகுதியால் மாமனை சுற்றி தேடியது விழிகள். நீயும் வா. அவள் கைகளை பிடித்து வேகமாக இழுத்து சென்றான். அவனது கார் நின்ற இடத்திற்கு தயங்கி நின்றவளை உள்ளே தள்ளிவிட்டு தானும் ஏறிக்கொண்டான் காரில். ஆக்ஷன் படங்களில் மட்டும்தான் கோவில் இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் எடுப்பது சாத்தியம். நிஜத்தில் அப்படி பண்ண முடியாதல்லவா? அறநிலைத்துறை அதிரடியால் அருவாள் திருட்டை கண்காணிப்பு கேமராவில் பார்த்து வந்த கோவிலில் வேலை செய்யும் ஆட்கள் ஆக்ஷன் ஹீரோவை பிடித்து நல்ல வார்த்தையில் திட்டி தீர்த்தனர். அவனும் வாதாடி பார்த்தான். திருடையெல்லாம் எடுக்கவில்லை, அப்புறம் ஏன் எடுத்தாய் என்ற கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. காரணம், கொலை செய்ய என்று சொன்னால் உடனே அறநிலைத்துறை காவல்துறையின் உதவியை நாடிவிடும். வேறு வழி இல்லாமல் அருவாவை கொடுத்துவிட்டு மன்னிப்பு கூறி அவமானத்தோடு வெளியேறினான். பழி தீராத கோவக்காரன். ஏற்கனவே நடந்ததற்கும் இப்போது அசிங்கப்பட்டதற்கும் அந்த நாதாரிதான் காரணம் என்று கொலைவெறியோடு அவன் கண்கள் இருவரையும் சுற்றி தேடி அலசியது. மாமன் தேடுவதை காருக்குள் அமர்ந்து கண்ணாடி வழியை பார்த்து நடுக்கினாள் பவி. பக்கத்தில் அமர்ந்தவன் காதலியை களவாடுவது போல பார்வையால் திருடினான். காலேஜ் டைம் விட இப்ப இன்னும் கியூட்டா சூப்பரா இருக்கா. இவ எனக்குதான் பட்டா போட்டு கொண்டான் மனதிலே. பிரீத் காருக்கு அருகிலேயே வர வர பயத்தில் விழி பிதுங்கியது ஒரு திக்கு. கீழே கிடந்த தடிமனான குச்சியை காலால் ஓங்கி எத்தி கையில் பிடித்து கோபமாக நடந்து வரும் தோனி மரண சாசனம் எழுத யமனாக மாறி நெருங்கி வருகிறான் மாமன் என நிகழக்கூடிய ஆபத்தை உணர்த்த காப்பாற்ற வழி தெரியாமல் தவித்தாள் பவித்ரா. ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று ஒரு அதிரடி செயலை செய்தாள். நொடி பொழுதில் அசுர வேகத்தில் சட்டென எதிரே இருப்பவனை கட்டி அணைத்தவள் நெற்றியில் முட்ட மூக்குகள் மோதி வஞ்சகமாக இதழை மட்டும் நூலளவு பிரித்து வைக்க அவள் மூச்சை சுவாசித்தவனுக்கு மூச்சம் கிடைத்த உணர்வு. உடலெங்கும் மின்சாரம் பாய காதலும் காவிரியாய் பெருக்கெடுத்தது. 3 வருட காதல் ஏக்கம் காட்டுக்குள் அடங்குமா, கட்டுக்குள் அடங்குமா என்ன? தொலைவில் இருந்து பார்க்க இருவரும் முத்தமிடுவது போல தெரிய ஆத்திரத்தில் உறைந்து நின்றவன் மேலும் அந்த கன்றாவியை பார்த்து கொண்டு நிற்க முடியாது. கையில் இருந்த மரக்கட்டையை ஓங்கி விசிறி அடித்துவிட்டு பற்றி எரியும் பாவனையில் முகம் தவிக்க வெறியோடு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். ஆவேசமாக எழுந்த கோபத்தை சர்வா மீது காட்ட முடியாமல் தரையில் உதைத்து காண்பித்து விட்டு பிரீத் கோபமாக செல்வதை ஓரக்கண்ணால் பார்த்து நிம்மதி பெருமூச்சு வர அக்னி வெயிலாய் அனல் அடித்தது ஒருதலை ராகத்திற்கு. தேன் குடிக்க ஆசையல மென் அதரங்களை வன் அதரங்களால் அறுவடை செய்து தன் அகப்படுத்திட சொன்ன மனதை திட்டி தீர்த்தான். கெட்ட பயடா நீ, கிஸ்ஸெல்லாக்கும் தப்புடா சர்வா, வேணாம்டா என எவ்வளவு மனம் கோடு போட்டு பார்த்தும்
நோ யூஸ். மனதின் குரலை மதிக்காமல் மயக்கும் அவள் இதழ் அழைப்புதல் தர அவள் இதழ் வரியில் அவன் முகவரியை எழுத ஆசை பிடித்தது. அத்தனை நெருக்கத்தில் இதழ்கள் இருக்க 2 வருட பிரிவு, காதல், ஏக்கம் எல்லாம் இமயம் போல வானளவு உயர பருகினான் தாகம் கொண்ட இதழ்களை. வறண்டு போன இதயத்திற்கு உயிர் நீராய் காதல் பாய்ந்திட அவள் மீது உரிமையோடு ஆணவன் அணைப்பின் இறுக்கம் கூடி தன்னவளின் எலும்பையும் நொறுக்கியது. பவித்ரா இமைகளை மூடி இதழுக்கு இசைவு தர காலங்களை கடந்து பழைய ஒருதலை காதல் நினைவில் திளைத்தது அன்பாளன் மனம். ஒவ்வொரு நாளும் இவள் வரவுக்காக கல்லூரி வாசலில் காத்திருப்பது, தான் மறைந்து ரசிப்பதை பார்த்தால் கோபம் இல்லாமல் பொய்யாய் அவள் முறைப்பதும், பின்னால் அவள் சிரிப்பதும், யாருக்கும் தெரியாமல் அவளை தொடர்வது, ஞாயிறானால் அவள் வீட்டை கோவிலாக பார்வையால் சுற்றி வருவது, மறைந்து கொண்டு அவளை தேட வைக்க முயன்றது. அவள் கண்டு கொள்ளாமல் போன போது கலங்கியது. அவளை படிக்க மட்டும் நூலகம் சென்றது. அவள் முன் தன் மௌனமான காதலை சொல்ல வார்த்தை இல்லாமல் கடிதம் எழுதி எடுத்து வந்து பிடிபட்டு அடி வாங்கியது. ரத்தம் வழிய அடிப்பட்ட என்னை காப்பாற்ற அவள் உயிர் துடித்தது, தவித்தது, மாமனை எதிர்த்தது, அதையும் தடுத்தது. பின் முடியாமல் கண்ணீரோடு காதலையும் வெளியில் தேக்கி ஒரு பார்வை பார்த்தது. கடைசியாக மயங்கியது என மொத்த கதையும் இருவரின் மூடிய வெளிகளில் படமாய் ஓடியது. மேலும் மேலும் முத்தத்தின் அழுத்தம் கூட மூர்ச்சையாகி சில நிமிடம் கழித்து சுய உணர்வு வந்து விலகினாள் பவித்ரா. சில நிமிட சீரற்ற சுவாசம், உயிர் போக்கிட சுவாசமற்றவள் மூச்சை வேகமாக உள்ளே வெளியே இழுக்க தொடர் மூச்சுகளோடு கார் சேட்டில் மயங்கி சாய்ந்தாள். முத்த அதிர்ச்சியில் வியர்வை ஆறாகி உடலில் பாய்ந்திட மொத்தமாய் உடல் நனைத்தது. அதே பர்ஃபியூம் தான் இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணுறியா? நானும் அதேதான். இழுத்து நெஞ்சோடு சாய்த்து கொண்டான் மயங்கி கிடந்தவளை. அவன் வேர்வையோடு கலந்து வீசும் அவள் விரும்பும் பர்ஃபியூம் வாசம் உடலில் ஏதோ ஒரு குறுகுறுப்பை உண்டாக்க கண்களை மூடி சொக்கி கிடந்தாள் அவனின் பாதியாக. கோவில் எல்லைக்குள் நின்று கொண்டு இவர்கள் நடத்து கொள்ளும் விதத்தை பார்த்து அம்பிகையே, டே நான் இங்க இருக்கேன்டா என்று நினைத்திருப்பார். முன்னாடியே வந்திருக்கலாம் போலயே, என் நெஞ்சிலே குடியிருக்காளே, இப்பவே கேட்டுருவோம். பவித்ரா, will you marry me? அந்த வார்த்தையை கேட்டு திடுக்கிட்டு நகர்ந்தாள் தேல் கொட்டியது போல. இதுவரை மஞ்சமென தலைவன் மார்பில் சாய்ந்து விழிமூடியவள், ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எகிரியது கோபம் குரலில். சும்மா இருந்தவளை உன் நெஞ்சில சாச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குற? யாருடா நீ? நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. வெள்ளத்தனமாக ஒரு ஸ்கேனர் பார்வை பார்த்து கேலியாக இதழ் வளைத்தான். பின் அடுத்த 5 நொடிகள் கைகள் கட்டப்பட்டு அசைய முடியாதபடி உயிர் பொம்மையாக காரில் பாவமாக அமர வைக்கப்பட்டாள் பவித்ரா. பவியின் புலம்பல்ஸ், எங்கடா எனக்கு கூட்டிட்டு போற பொறுக்கி? திரும்பவும் நீ என்னால அடி வாங்க கூடாதுன்னு பொய் சொன்னல. எனக்கு வேணும். என் மாமா வந்தான்னு வச்சுக்கோ, கொண்டே போட்டுருவான். பிளீஸ் என்ன போக விடு பிளீஸ். கதவை தட்டி அழுவது போல கெஞ்சினாள். ஷ், பேசக்கூடாது பேபி. உன் மாமாவை இந்த ஜென்மத்துல உன்னால பார்க்கவே முடியாது. வில்லனை போல சிரித்தான் சர்வேஸ்வரன். என்னடா பண்ண போற? பண்ணும்போது தெரியும். அடைப்பட்ட பறவையாய் இவன் கையில் பிடிபட்டு தப்பிக்க வழி இல்லாமல் எங்கே அழைத்து செல்கிறான் என்று கூட தெரியாமல் கண்ணீரோடு தத்தளித்து மிரண்டவள் மான்விழி. சர்வேஸ்வரனின் கார் மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத சாலையில் செல்ல ஒதுக்குப்புறமான கடற்கரை ஒட்டிய ஆடம்பர பெரிய வீட்டின் முன் கார் நின்றது. காரில் இருந்து வெளியே வந்தவன் அவள் பக்க கதவை திறந்து கட்டி போட்ட கண்ணியை கையில் ஏந்தி கம்பீரமாய் நடந்தான். அவளும் இறங்க கை காலை உதற எந்த பயனும் இல்லை. அவன் உடலின் பலம் அவன் பிடியின் உறுதியில் புரிந்தது பெண்ணுக்கு. இன்னொன்றும் புரிந்தது, இவனால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். ஏன், குடியால் பலம் இருந்து நிற்கும் மாமனை கூட சண்டையில் எளிதாக தோற்கடிக்கவும் முடியும் என்று. காலம் கடந்து தாமதமாக உரைத்தது. அவனோ முகம் கொள்ளா புன்னகை சிந்தி கையில் ஏதோ சொர்க்கம் இருப்பதைப் போல கர்வமாக காதலியை பார்த்து இமை மூடாமல் ரசித்தான். அவளின் நிழல் கூட தீண்டாமல் உடலாலும் மனதாலும் காயப்பட்டு கிடந்தவனுக்கு இது காதல் திருநாள். காதலி குழந்தையாக அவள் கையில் தவழுவது நிஜத்தில் அதிசயம்தான். மென்மையான எட்டுக்கள் எடுத்து நடந்தவன் தன் வீட்டிற்குள் நுழைந்ததும் கூட பவித்ராவை இறக்காமல் மேலே தன் அறையை நோக்கி நடக்க நெஞ்சம் நின்றது. அதிர்ந்து, சர்வா இறக்கிவிடு பிளீஸ், கையாவது விடு. கையை முறுக்கி உருவினாள். மேலும் இறுக்கியது கயிறு தவிர விடுபட முடியவில்லை. மெத்தையின் முனையில் அவளை அமர வைத்தவன் பவியின் மின் பாதங்களை தரையில் இருந்து மெத்தையின் மீது வைத்தான். சடார் என்று மெத்தையில் விழுந்து உருண்டு பிறண்டு ஏற்கனவே அவன் செய்கையில் மிரண்டு பயந்தவள் மடி மீது தலை வைத்தும் படுத்து கண்மூடினான் சர்வேஸ்வரன். கையை கைதி போல கட்டி போட்டு ஏதோ மெரினா பீச்சில் காதலியின் மடியில் உரிமையாக படுத்து இருக்கும் காதலனாய் மடிசோட்டில் சமத்தாக ஏதோ மணலை போல உறங்குவதை பார்த்து கொண்டு வயிறு பத்திக்கொண்டு எரிந்தது பவித்ராவுக்கு. அவன்கிட்ட இருந்து காப்பாத்த போய் இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே, மெல்லிய குரலில் புலம்பினாள்.
அழுத்தமாக கெஞ்சினாள். சர்வா ப்ளீஸ், கையை அவுத்து விடு, நான் வீட்டுக்கு போகணும். பாவமாக கேட்க மர்ம சிரிப்பு கொண்ட மாயவன், கை கட்ட அவுத்தா வாய்க்கட்ட போட்டுருவேன், பரவாயில்லையா? நக்கலாக கேட்டு ஒரு புருவத்தை விட்டவும் அவன் சொன்னதன் அர்த்தம் புரிய குரங்கு பொம்மை போல கயிற்றில் கட்டியிருக்கும் தன் கையால் வாயை மூடிக்கொண்டு கப்சிப் என்று அமைதியானாள் பவித்ரா. மெல்ல சிரித்தவன் தூங்குவதைப் போல அழகாய் நடித்தான். அந்த அறையின் சுவற்றையே அவளும் எவ்வளவு நேரம்தான் வெறித்து பார்க்க முடியும்? மடியில் உறங்கும் ஆண் பூனையின் பக்கம் பார்வையை திருப்பினாள். அழகன்தான் அவன். வெளிநாட்டு வாசம் இன்னுமே அழகை கூட்டி மெருக்கேற்றி காட்டியது. அவன் நன்றாக விரும்புவதைக் கண்டு காலேஜ் படிக்கிறப்ப எவ்வளவு நல்ல பையனா இருந்த, இப்ப ஏண்டா எப்படி ஆகிட்ட? கட்டி போட்டு கடத்தி வச்சுட்டு வர இருக்க. ஃபாரின் போய் ரொம்ப கெட்டு போயிட்ட. பழைய சர்வாவை தான் எனக்கு பிடிக்கும். இப்ப ரொம்ப ஓவரா போற. மடியில் படுத்து பெரிய ரொமான்டிக் ஹீரோ மாதிரி தூக்குற. மெல்ல கை கட்டை அவிழ்த்து விட்டு ஆளனின் வலது புருவத்தின் வெட்டு தழும்பை ஒருமுறை விரலால் வருடினாள். மாமன் செய்த அடையாளம் அவளை ஏதோ செய்தது. பழைய கசப்புகள் அலையாய் மோதியது நெஞ்சில். அவளுக்காக காயப்பட்டவன் பாவப்பட்டவனாய் தெரிய மெல்ல அவனது தலையை கீழே வைத்துவிட்டு வேகமாக படியிறங்கி வெளியே வந்தவள் வீட்டை விட்டு வெளியே தப்பி செல்ல ஒரு வழி கூட கிடைக்கவில்லை. அனைத்து கதவு பின் ஜன்னல் வரை திறக்க போராடி தோற்றவள் கண்களை கூட லேசாக ஈரம் எட்டி பார்த்தது. நகத்தால் பூனை போல கோபத்தில் கதவை கீறிட கீச் கீச் சத்தம் கண்ணாடி கதவில். அவள் காது அருகில் வந்து செருமியவன் நெருக்கத்தில் நடுங்கினாள் பவித்ரா. ஹஸ்கி வாய்ஸில், என்ன பவி, சின்ன பிள்ளைத்தனமா பண்ற? நான் நினைச்சாதான் நீ வெளியவே போக முடியும். வில்லன் போல துணியில் பேசிட முறைப்போடு எகிரினாள் ஆங்கிரி பேர்ட். இங்க பாரு சர்வா, நான் உன்னை லவ் பண்ணல. உன்னை காப்பாத்த ஒரு பொய் சொன்னேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். என் மாமா என்ன தேடும். வீட்டுக்கு போகணும். கதவை திறந்து விடு பிளீஸ் சர்வா. உயிர் மறியிடும் குரலில், இப்பவும் தப்பிக்க விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டியா? பிளீஸ் பவி, ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு போ. என் மேல காதல் வருமா? உனக்காக நான் காத்திருக்கலாமா? பதில் வேண்டி பார்த்திட, வேணாம் என மறுப்பு சொல்லிவிட, இது அவன் காதலுக்கான பரீட்சை. இப்போது அவன் வீட்டில் தனிமையான இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வானா, இல்லை தன் விருப்பமின்மைக்கு மதிப்பளிப்பானா என்று எழுந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யவே இப்படி பதில் சொன்னாள். சிறு சிரிப்பை இதில் தாங்கி, நான் தடுக்க மாட்டேன், நீ போகலாம். சாவியை எடுத்து பூட்டிய கதவை திறந்து போ என வெளியே கையை காட்டிட அவனை வெளியசையாமல் பார்த்து நின்றே நினைவு இல்லாதவளாய் மெய் மறந்தாள். இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் உனக்காக நான் காத்திருக்க தயார். ஒரே ஒரு வார்த்தை. கெஞ்சும் குரலில் உணர்ச்சி மிகுதியில் அவள் கைகளை பற்றி கேட்க மெல்ல கைகளை விடுவித்தவள், எனக்காக நீ காத்திருக்க வேண்டாம் சர்வா என்று பேசி முடித்தவள் அவன் வீட்டை விட்டு வெளியேறிவிட செல்லும் காதலையை ஆழமான ஒரு பார்வை பார்த்து தடுக்காமல் நாயகன் அப்படியே நிற்க, எப்படியும் போகவிடாம தடுப்பான் என நினைத்தவள் ஏமாற்றத்தோடு வாசலில் சிலையென நிற்பவனை திரும்ப திரும்ப பார்த்து தயங்கி நடந்தாள். அந்த வீட்டின் இரும்பு கேட்டை தாண்டியதும் அதில் உள்ள சிறிய கம்பி வழியை எட்டி பார்க்க அவன் அசையாமல் அங்கேயே நின்றான். ஆனால் இவள் மனதை அசைத்தது. ஆணின் காதல் வற்புறுத்தாத காதலுக்கு வலிமை அதிகம். சாலையை அடைந்தவளுக்கு கண்ணுக்கு எட்டிய வரை எந்த ஆள் நடமாட்டமும் இல்லாமல் தனி தீவு போல காட்சியளிக்க அவனை மனதில் திட்டிக்கொண்டு மெல்ல நடக்க ஆரம்பித்தாள் பவித்ரா. 5 நிமிடம் நடைபழகிய பிறகு காதை பிளக்கும் ஹாரன் சத்தத்தில் உடல் துள்ள அதிர்ந்தவள் திரும்பாமலே தெரிந்தது. யாரை பின்தொடர்ந்து வருவது என்று கண்டு கொள்ளாமல் அவள் நடக்க, அவள் நடைக்கு ஏற்றவாறு காரின் வேகத்தை மட்டுப்படுத்தியவன் ஊர்ந்து செல்வது போல அவளையே தொடர எரிச்சலோடு கத்தினாள். என்ன, ஏன் என் பின்னாடி வர? கடிப்பது போல வல்லென்று விழுந்தாள் பவி வெறியில். காதலியின் திட்டில் உதட்டி பதுக்கியவன், லிப்ட் வேணுமா? சின்ன சிரிப்போடு காரை அவளை ஒட்டி அணைத்து கொண்டு வந்து காரால் உரசுவது போல நெருங்கி அனுமதி கேட்க பொறிந்தாள். பொண்ணு வேணாம், போடா. சும்மா இருந்து என்ன கொண்டு வந்து பாலவனத்துல இறக்கி விட்டுட்டு லிப்ட். திட்டலில் அதிர்ந்தவன், டாவா? இங்க பாரு பவித்ரா, 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். வீட்டுல விட்டுற வா. கதவை திறந்து விட கொஞ்ச நேரம் அடிப்படைத்தவள் கோபமாக காரில் ஏறி அமர்ந்து விட்டாள். பவி, இங்க பாரு, பாவம்னு லிப்ட் கொடுத்தா ரொம்ப ஓவரா தான் பண்ற. ஜன்னல் ஓரமாக தலை சாய்த்து வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு பவித்ரா வருவது மேலும் புகைச்சலை கிளப்பியது அவனுக்கு. வீடு வந்ததும் இறங்கி நன்றி சொல்லாமல் திரும்பி பார்க்காமல் விட்டால் போதும் என்று செல்ல, பவித்ரா எதையும் மறந்து விட்டுட்டு போற போல. எதை சொல்கிறான் என கேள்வியாக திரும்பி பார்த்தாள் பவித்ரா. அவளது செல்போனை கையில் வைத்து ஆட்டி காண்பிக்க வேகமாக காருக்குள் வந்தவள் செல்போனை பறிக்க முயல அங்கே இருவருக்கும் தள்ளுமுள்ளுதான். விடாகண்டனாக செல்போனை தராமல் வம்பு இழுத்தான் ஈஸ்வரன். சர்வா, என்னுடைய போனை கொடு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட இரு பிளீஸ் பவித்ரா,
நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன், அப்புறம் பார்க்கவே முடியாது. கொஞ்ச நேரம் என் கூட இருடி ப்ளீஸ், ரெக்வஸ்டா கேட்குறேன். இதுவரை இருந்த சின்ன சிரிப்பு முகத்தில் இருந்து எங்கோ மறைந்து பவித்ராவின் முகம் கலக்கமாக மாறியது. வெடுக்கென ஆடவன் கையில் இருந்த செல்போனை பிடுங்கிக் கொண்டாள். வேக வேகமாக வீட்டுக்குள் சென்று கதவை அடைந்தாள் பவித்ரா. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனை சந்தித்தது மகிழ்ச்சிதான். ஆனால் இதை காதலாக யோசிக்கும் நிலையில் அவள் இல்லை. காரணம், பிரிந்த காதல் ஜோடிகள் காதலின் வேதனைகளை கண்முன்னே பார்க்கிறாள் அல்லவா? அதனால் அவளுக்கு காதலிக்கும் ஆசை இல்லை. சர்வேஸ்வரன் காதலை நிலுவையில் போட்டுவிட்டு அவள் வேலையை பார்க்க தொடங்கினாள். காதல் இன்பம் மட்டும் தரும் சொர்க்கம் அல்ல, துன்பத்தையும் சேர்த்து வழங்கும் நரகம். 1 மாதம் இப்படியே போக பவித்ராவின் எண்ணிற்கு தினமும் காதல் மெசேஜ் வந்து குவிந்தது. சர்வேஸ்வரனின் லீலைகள் தான் எல்லாம். கெஞ்சி கெஞ்சி பேச வைத்து விட்டான். பிடிக்காமல் வேறு வழியில்லை என்று பேசுவது போல காட்டிக்கொண்டாள் பவித்ரா. நமக்கு நெருக்கமான உறவுகள் முறிந்து உடையும் போது நமக்கு உறவுகள் மீது நம்பிக்கை அற்று போய்விடும். காதல் மீது நம்பிக்கை அற்ற நிலையில் அவள். நம்பிக்கையோடு காதலையும் விதைப்பது ஈஸ்வரன் பாடு. பிரிந்த காதலையின் வழி நினைவேனும் நெருப்பாய் இருவரின் இதயத்தை எரிக்க உயிர் வாழ்வதைப் போல மற்றவர்கள் பார்வைக்கு நடித்துக் கொண்டு பிரிவை தாங்க முடியாமல் ஏங்கி துடித்துக் கொண்டிருந்தனர் காதலர்கள். பிரீத், பிரதி எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல் இலக்கில்லாத கார் பயணம் மட்டுமே இப்போது. அதில் ஏதோ ஆறுதல் ஆடினாள் பிரதீக்ஷா. எல்லாம் மாறும், காதல் சேரும் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போக, வாழ வேறு காரணமில்லை, அவன்தான் வேண்டும், இன்று பேசுவான், நாளையாவது வருவான் என்ற நம்பிக்கை கதிர்கள் அஸ்தமிக்க தொடங்கிவிட்டது. தனிமையின் வெறுமை காதலில் தோற்றவளுக்கு தவறான போதனை தர கண்ணீரை துடைத்தவள் அவன் நினைவின் அழுத்தத்தை பொறுக்க முடியாமல் நிரந்தர நிம்மதிக்கான வழியை தேடினாள். அவளது கார் வேகம் எடுத்து நெடுஞ்சாலையில் சீறி பாய்ந்தது. எதிரே வரும் லாரி பார்த்து கண்களை இருக்க மூடிக்கொண்டு மரண பயத்தோடு யமனுக்காக காத்திருந்தாள் பிரதீக்ஷா. அந்நேரமும் அவனிடம் பேசியது பேதை மனம். செத்த பிறகாவது என்ன நம்புவீங்களா? நான் போனா அழுவீங்களா? என்னால முடியல. நீங்க வெறுக்கிற பிரதியா வாழ என்னால முடியாது. பிரீத் மீது உள்ள காதல் போல காரின் வேகத்தை உச்சத்தில் வைத்தாள். யமனாய் வரும் வாகனம் உயிரை வாரிட பாய்ந்தது. காற்றிடம் அவள் சொல்லும் விளக்கம் எல்லாம் அவன் செவிகளை சேருமா? இல்லை வெறும் மரண செய்தி போய் சேருமா? அத்தியாயம் 45. பிரதீக்ஷாவின் கரங்கள் மெல்ல நடுங்கியது. மரண பயத்தின் தாக்கம் அது. இறுதி நிமிடங்களை அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாது. ஸ்டீரிங்கை பயத்தால் இறுக்கி பிடித்துக் கொண்டாள் பிரதி. பயத்தில் விரல்கள் எல்லாம் நடுங்கியது. ஏதேதோ யோசனை வந்து அழுத்தம் தர வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ முடியாமல் போக போவது வருத்தமே. இருந்தும் விரக்தியில் எடுத்த முடிவு இது. தைரியமாக சாக முடிவு எடுத்தவளுக்கு கண்களை திறந்து மோத வரும் வாகனத்தை பார்க்க கூட துணிவு இல்லை. கண்களை இமையோடு சேர்த்து ஒட்டி கொண்டாள். வயிற்றுக்குள் ஏதோ பிசைவது போல வலி. லாரி ஹாரனின் தொடர் சத்தம் செவிக்குள் புகுந்து காது ஜவ்வை கிளிக்கும் உணர்வு. இடி முழக்கம் அளவுக்கு இறைச்சல் பெண்ணின் உடலெங்கும் அதிர்வு தந்தது. கட்டுப்பாட்டை இழந்த வாகனத்திற்கும் தற்கொலைக்கு முயலும் வாகனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து விட்டார் லாரி ஓட்டுநர். எதிரே கண்களை மூடிக்கொண்டு வரும் பெண்ணை பார்த்து வேறு ஏதாவது வாகனம் வருகிறதா என்று முன் கண்ணாடி வழியை பார்த்து உறுதி செய்தவர் காரை மோதி விடாமல் லாபகமாக வளைத்து ஒரு நிறுத்தினார். அதோடு மட்டும் நின்று விடாமல் வேகமாக கூச்சலிட்டார். எம்மா, குழந்தை குறுக்க நிக்குது, வண்டியை ஏத்துறாத, பச்சை புள்ள நிக்குதுமா கத்தினார். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமயோசிதமாக பொய் சொன்னார். அந்த பொய் வேலை செய்தது. குழந்தை என்று காதில் விழுந்ததுமே விழிகளை விரித்து தேடி பார்த்து வேகத்தை குறைத்தவள் மோதிவிடக் கூடாது என்று ஸ்டீரிங்கை வளைத்து ஓடித்தாள். அவளது கார் கட்டுப்பாட்டை இழந்து நேராக சென்று அருகே உள்ள மரத்தின் மீது மோதி நிற்க, உயர் ரக கார் என்பதால் ஏர்பேக்கின் புண்ணியத்தில் தலை தப்பியது. இருந்தும் கண்ணாடி உடைந்து முகம் எங்கும் சிறு சிறு காயம். வேகமாக மோதியதால் ஏற்பட்ட அதிர்ச்சி, படபடப்பு விளைவு மயங்கி கிடந்தாள் பிரதீக்ஷா. இதை பார்த்து பதைத்து லாரியில் இருந்து இறங்கி சடுதியில் ஓடி வந்து முதலுதவி செய்து மருத்துவமனையில் சேர்த்து நலமடையும் வரை காத்திருந்து அவளது உடைமைகளையும் செவிலியரிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார் அந்த உடன்பிறவா சகோதரன் ஆண் தெய்வமாக. உயிரானவர்கள் வீண்பலி சுமத்தும் போது இறந்து அல்ல, இருந்துதான் நிரூபிக்க வேண்டும். சிகிச்சைகள் எல்லாம் முடிந்த பிறகு மருத்துவர் அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் செவிலியர். அவளது டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒருமுறை மேலோட்டமாக ஆராய்ந்து, பிரதீக்ஷா உட்காருங்க. எதிரே முன்னிருக்கையில் அமர்ந்தவளை ஊடுருவும் பார்வையால் அளவிட்டார். நடுத்தர வயதுடைய பெண் மருத்துவர். சூசைட் அட்டம்ப்ட்னு சைக்காலஜி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சாக வேண்டிய வயசா அது? இந்த ஜென்ரேஷன்ல வளர பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியல. வீட்டுல சின்னதா திட்டினா கூட தற்கொலை பண்ணிக்கிறது. ஒரு உயிரோட மதிப்பு தெரியுமா? உயிரை காப்பாத்த தினமும் போராடுற எங்களுக்கு தான் தெரியும். இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது.
ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா பேசுங்க, மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா நல்ல சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஏதோ விரக்தி அவசரத்துல முட்டாள்தனமா முடிவு எடுத்திருக்கீங்க, அது மட்டுமா இன்னொரு உயிரை சேர்த்துக் கொள்றது பாவம் இல்லையா? அதிர்ச்சியில் விழிகள் விரிய மகப்பேறு மருத்துவரை வெறித்து பார்த்தாள் பிரதி. இன்னொரு உயிரா? தாரமாகாமல் தாயானவள் கண்கள் கலங்கியது. மடியில் ஏறிய கனமானது நெஞ்சோடு சேர்த்து மூச்சையும் அடைத்தது. கழுத்தில் தாலி இல்லாமல் இருப்பதை கவனித்தவர் அவள் நிலையை எண்ணி வருந்தி, நீ கர்ப்பமாயிருக்கிறது உனக்கு தெரியாதா? ஆச்சரியமாக கேட்டார். கண்ணீர் ஒளியிட இல்லை என்று தலை மெல்ல ஆட்டினாள். என்னம்மா, படிக்காதவங்க கூட இப்ப எல்லாம் தெளிவா இருக்காங்க. படிச்ச பொண்ணு மாதிரி தான் தெரியுது. நிறைய சேஃப்டி ஐட்டம்ஸ் இருக்கே, இதெல்லாம் வராம தடுக்க. குழந்தை வயதுல இருக்கிறதே தெரியாதுன்னு கேர்லெஸ்ஸா சொல்ற. டோன்ட் யூ நவ் தட் இஃப் யூ ஹாவ் செக்ஸ் வித் யுவர் பாய் ஃப்ரெண்ட் த பேபி வில் ஃபார்ம். ஏற்கனவே 2 மாசம் ஆயிடுச்சு. அந்த பையனை வர சொல்லு, சில டெஸ்ட் எடுக்கணும். எவ்வளவு முடியுமோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுமா. அதுலயும் அலட்சியமா இருந்துடாத, வயிறு காட்டி கொடுத்துடும். பேய் அறிந்தது போல முகம் பயத்தில் வெளியேறியது. காதலனின் சிந்தனையும் மூழ்கினாள் பாவப்பட்டவள். என்னையே சந்தேகத்தால் தூக்கி எறிந்தவன் குழந்தையை எப்படி? தன் தலைவிதி மீது வெறுப்பு வந்தது. சுமக்கும் பிள்ளையை நினைத்து கண்ணீரும் சேர்ந்தே வந்தது. இதுபோல தினமும் பல ஏமாளிகளை பார்க்கும் பெண் மருத்துவருக்கு இவளது கண்ணீரை பார்த்து கருணை வரவில்லை. இந்த குழந்தைய அந்த பையன் ஏத்துக்குவரா? பதில் தெரிந்ததுமே கேள்வி கேட்டார். பதில் சொல்ல முடியாமல் வலிந்த கண்ணீரை அவள் சாலை நினைத்தது. இங்க பாரு, இப்ப அழுது என்ன பண்றது? ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டானா? வெறுப்பாக பெருமூச்சு விட்டு, அப்படின்னா கல்யாணம் ஆகாம பிள்ளைய சுமந்து ஒரு பொண்ணு இருந்தா அவளை ரொம்ப கேவலமா இந்த சமூகம் நடத்தும். நிறைய அவமானப்பட வேண்டியதா இருக்குமா? பெத்தவங்களுக்கு அசிங்கம். சோ கெட் அன் அபார்ஷன். அது மட்டும்தான் இப்போ தீர்வா இருக்கும். கடைசி சான்ஸா குழந்தை உண்டானது உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி கல்யாணம் செஞ்சுக்க கேட்டு பாருங்க. ஒத்துக்கிட்டா சந்தோஷம், அப்படி இல்லைன்னா கருவை கலைக்கிறது தான் நல்லது. இல்லீகலா பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்த சமுதாயத்துல மரியாதை இருக்காது. தெளிவா யோசிச்சு ஒரு முடிவிடுங்க. நிமிராமல் விம்மியவள், அவர்கிட்ட பேசணும் டாக்டர், ப்ளீஸ். நீங்க போய் பேசுங்க. எமோஷனலா முடிவெடுக்காம பிராக்டிக்கலா ஃபியூச்சர்ல வர பிரச்சனை எல்லாம் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க, ஓகே? அவசரமாக வெளியே வந்தவள் நர்ஸிடமிருந்து தன் செல்போனை வாங்கி மை ஹஸ்பண்ட் என்று பதியப்பட்ட எண்ணெயை பார்த்தாள். அவளது விரல் அந்தரத்திலேயே நின்றது. அவனது எண்ணை அழைக்க கூட பயம். எத்தனையோ கேள்விகள் எண்ணத்தில். முதல் கேள்வியே யாருடைய குழந்தை என்பதாக இருக்கும் என்று அவளுக்கே நன்றாகவே தெரியும். கேவலமான பல கேள்விகளை தாங்குவதற்கு மனதை திடப்படுத்தினாள் பிரதி. ஒருவேளை குழந்தையை ஏற்கவில்லை என்றால் பவித்ராவிடம் உதவி கேட்போம் என தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நடுங்கும் விரல் கொண்டு அவனது எண்ணை அழுத்தினாள். காதலன் ஒவ்வொரு அழைப்பையும் நிராகரித்தான். கண்ணீரையும் இதய துடிப்பையும் பல மடங்கு அதிகரித்தது. அவள் எண் என்றதும் வேண்டுமென்று அழைப்பை துண்டித்தான். மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டு இருந்தாள் பிரதீக்ஷா. அவன் ஏற்காத ஏமாற்றத்தில் கண்ணீர் நதியாகியது காதல் தாங்கிய விழிகள். மின் முனகலாக, ப்ளீஸ் ப்ளீஸ் அட்டன் பண்ணுங்க, நமக்கு குழந்தை வரப்போகுது, எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, ப்ளீஸ் போனை அட்டன் பண்ணுங்க, இது உங்க குழந்தை தான், என்னால நிரூபிக்க முடியும், உங்களால மறுக்க முடியாது. கைகள் நடுங்க அழைப்பு விடுத்தாள். தொடர் நச்சரிப்பில் பொறுமை இழந்தவன், ஹலோ சொல்லுங்க பிரதீக்ஷா அருண், இன்னைக்குதான் என் ஞாபகம் வந்திருக்க போல. அவள் பெயரோடு அருண் என்ற பெயரை சேர்த்து ரணப்படுத்தினான். இங்க பாருங்க, குத்தல் பேச்சு பேசுறதுக்கான நேரம் இது இல்ல, கேட்கிற நிலைமையிலையும் நான் இல்ல. முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நமக்கு நமக்கு நம்ம சொல்ல வார்த்தை வராமல் தயங்கிட, பிரதீக்ஷா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இடியை இறக்கினான் தாயானவள் தலையில். தேவையில்லாம எனக்கு கால் பண்ணாதீங்க, என்ன சொல்லணுமோ சீக்கிரமா சொல்லுங்க என்று. அருணுடன் திருமணம் நடக்கப் போகிறது என்று யாரோ பெண் சொன்னதற்கு திருமணம் ஆகிவிட்டது என்று இப்போது பொய் சொல்லி வலிக்க வைத்து அவளை வதைத்ததில் ஏதோ சிறு நிம்மதி, பதிலடி கொடுத்த திருப்தி அவன் முகத்தில். பழிவாங்குதல் எப்போதுமே அழிவுக்கான விதை. வார்த்தையால் விதைத்தான் அழிவை அவன் உதரத்தில் உருவாக்கிய சின்ன மகவுக்கு. திருமணமாகிவிட்டது என்ற வார்த்தையிலேயே இடிந்து போய்விட்டாள் பிரதி. இருந்தும் நம்ப முடியாமல் மீண்டும் விம்மல் கலந்த அழுகையோடு அவனிடமே கேட்டாள், நிஜமா கல்யாணம் ஆயிடுச்சா பிரீத்? ஆமா ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிற நல்ல பொண்ணுங்க கூட இருக்காங்கம்மா, அதனால காசு இல்லாதவனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சா இல்ல இன்னும் அருண் கூட லிவிங்ல தான் இருக்கீங்களா? அந்த வார்த்தையை கேட்டதும் உடலெங்கும் அருவருப்பில் கூசி போனது. வேதனையோடு தழுதலுக்கும் குரலில், என் மேல நம்பிக்கை மட்டும்தான் இல்லைன்னு நினைச்சேன், காதலும் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு, இனிமே பேச எதுவுமே இல்லை. மேலே தொடராது மௌனமாகிட, மேடம் டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. அழைப்பில் இருப்பவன் காதிலும் அது விழ பதைத்தது. அவளுக்கு என்ன ஆனதோ என
கையில் இருக்கும் செல்போன் பிடிப்பு இல்லாமல் கீழே விழுந்து நொறுங்கியது. உயிரற்ற ஜடமாய் மருத்துவர் அறைக்கு சென்றாள் பிரதீக்ஷா. அவள் முகத்தின் இறுக்கத்தை வைத்து ஒரு முடிவுக்கு வந்து, நிறைய பொண்ணுங்க உன்ன மாதிரி ஏமாறுறாங்க. தினம் ஒரு 4 கேஸ் ஆவது இப்படி பாக்குற. எந்த ஆம்பளையும் இப்படி உண்டாகிற குழந்தைக்கு பொறுப்பேற்றுக்கிறது இல்ல. சந்தோஷத்துல மட்டும்தான் ஆம்பளைக்கு பங்கு. தப்பு 2 பேரும் தான் செய்யறாங்க. ஆனா தண்டனை பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அதிகமா நினைக்குது. நான் எழுதி கொடுக்கறேன். டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் 3 நாள் தொடர்ந்து போடுங்க. பெருசா வலி இருக்காது. அப்புறம் ஒரு ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க போகலாம். அடுத்த கேஸ் வர சொல்லுங்க. டாக்டர் தன் வேலையை தொடர மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்தாள் பிரதி. காதலன் செய்த துரோகத்தை ஏற்க முடியவில்லை. தன்னையே கொல்ல வந்த போது கூட அவன் மீது வெறுப்பு வந்ததில்லை. பிரீத் நல்லவன். பிறர் தன்னை பற்றி சொன்ன பொய்யான தகவல்களை நம்பிவிட்டான். உண்மையை உணர்ந்து கொண்டு சீக்கிரம் வருவான். சேர்ந்து விடுவோம் என இதுவரை நினைத்தாள். அது காதலன் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையில். ஆனால் இன்று மொத்தமாக எல்லாம் முடிந்துவிட்டது. கைகளில் சிசுவுக்கான விஷத்தை இறுக்கிக் கொண்டு புலம்பினாள் இல்லாதவனிடம். பிரீத், இவ்வளவு வழியிலும் நமக்கு குழந்தை வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஏமாத்திட்டீங்க. பவித்ராவதான் கல்யாணம் பண்ணி இருப்பீங்க. என் ஃப்ரெண்டும் என்ன ஏமாத்திட்டா. நீங்க நம்பினா பொய்யா அவளும் நம்பி இருப்பா. இன்னைக்கு கேட்டீங்களே லிவிங்ல இருக்கியான்னு. மாறவே இல்ல. சந்தேகம். உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மட்டுமே நினைச்சிட்டு என்னால வாழ முடியும். என் காதல் எப்பவுமே உங்களுக்கு புரிய போறதும் இல்ல. உங்களுக்காக இன்னொரு பாவத்தையும் பண்ண போறேன். எந்த பொண்டாட்டியாலையும் இந்த துரோகத்தை தாங்க முடியாது. தன் புருஷனோட வாரிசு இன்னொரு பொண்ணு வயித்துல வளரதை ஏத்துக்க முடியாது. நான் கர்ப்பமா இருக்கிறது பவித்ராவுக்கு தெரிஞ்சா உங்க கூட வாழ மாட்டா. நான் கடைசி வரைக்கும் கெட்ட விழாவே இருந்துட்டு போறேன். எல்லாரோட வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்க பிரீத். அவ வாழ்க்கைய என்னால பங்கு போட முடியுமா? நீங்க வேணும்னு சண்டை போட முடியுமா? தாலி இல்லாம வந்து உரிமை கொண்டாட முடியாது. இந்த குழந்தையையும் என் நடத்தையையும் சீதை மாதிரி நெருப்புல இறங்கிதான் நிரூபிக்கணும். அப்படியே நிரூபிச்சவங்களையே இந்த உலகம் சந்தேகமானதான பார்த்துச்சு. குழந்தைங்கன்னா அவ்வளவு பிடிக்கும்ல உங்களுக்கு? குழந்தை இல்லாத வயிற்றுக்கு கூட தினம் ஒரு முத்தம் கிடைச்சிடும். இப்போ குழந்தை இங்க இருக்கு. அடி வயிற்றில் கையால் அழுத்தியவள், ஏன் இப்படி எல்லாம் ஆகணும்? காதலிச்சவன் ரொம்ப கெட்டவன். ஏமாத்தட்டனா கூட வெறுத்துடலாம். உங்களை வெறுக்க முடியாம சேர்ந்து வாழவும் முடியாம இப்ப உங்க பார்வைக்கு கெட்டவளாகி நிக்கிறேனே. தலையில் அடித்துக்கொண்டு கதறினாள். வார்த்தைகளை விழுங்குவதற்காக வாய் அருகே கொண்டு செல்ல, பிரதி என அவன் குரல் கேட்க கண்களால் சுற்றி தேடியவளுக்கு ஏமாற்றமே. யாருமே இல்லாம வீடு வெறிச்சோடி கிடந்தது. நம்ம குழந்தைய கொல்ல போறியா? சொல்லுடி, என் உயிரடி அது. விரக்தியாக சிரித்தவள் குற்ற உணர்ச்சியில், எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல. நீங்க பேசுற மாதிரியே கேக்குது. நிஜத்திலேயே இதே மாதிரி நீங்க பேசி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கோ என ஏங்கினாள். என் குழந்தைய கொண்டா உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டி. சேர்ந்து வாழுவோம் பிரதி. அவசரப்படாத. நம்ம குழந்தையாது. பிளீஸ் கொன்னுடாத கெஞ்சியவன் ஆன்மாவின் குரல். நீங்க இப்படியெல்லாம் சொல்லணும்னு நானா நினைச்சுக்கிறேன் போல. நிஜம் என்ன தெரியுமா? கதறினாள். 1 மாசம் வாழ்ந்தவன் கிட்ட கேட்காம 1 நாள் வாழ்ந்தவன் தலையில கட்ட பாக்குற. அடுத்தவன் பிள்ளைக்கு நான் ஏன் ஆளாகணும், அப்பா ஆகணும்னு கேக்குறீங்க. போதும் பிரீத், என்னால முடியல. அப்பாவே புள்ள பிறப்பட சந்தேகப்படுறது, அதை ஆராய்ஞ்சு நிரூபிக்க சொல்றது, இந்த கொடுமையெல்லாம் என் குழந்தைக்கு வேணவே வேணாம். அழுகையுடனே கையில் இருந்த மாத்திரைகளை மொத்தமாக வாயில் போட்டு விழுங்கி முடித்ததும், உன்னால கேட்க முடியும்னு எனக்கு தெரியும். அப்பாவுக்கு நீ வேணாம்டா. அம்மாவை மன்னிச்சுடு. வேற வழி தெரியல. மன்னிச்சுடு குட்டி. பாவி நான். உன்னை சுமக்கிற கொடுப்பனை இல்ல. மன்னிச்சுடுடா தங்கம். நெஞ்சில் அடித்துக்கொண்டு ஒப்பாரி வைத்தாள். பிஞ்சு குழந்தையை கொன்ற தாயாக பூமியை தீண்டிடாத சின்ன உயிரை, தாய்மையை பரிசாய் தந்த தளிரை நானே அழித்து விட்டேனே என அழுகை வெடித்தது. பிள்ளை சுமப்பவளின் நெஞ்சம் பாரமாக மனதை பிசைந்தது. ஏதோ அழுகுரல். குழந்தை வழியில் துடிப்பதை போல சத்தம் வர உயிரை ஒழுக்கியது அந்த குரல். உடைந்து அழுதாள் பிரதீக்ஷா. புத்திர சோகம் வாட்டியது தாயை. யாருமே எனக்கு இல்லைன்னு தெய்வமே தந்த உன்னையும் என் கையால தலையில் அடித்துக்கொண்டு கதறினாள். சின்ன குழந்தை மீது அமிலம் பட்டு பிஞ்சு உடல் சிதைவது போல மனதில் பிம்பம் தோன்ற அதுவே தாயானவள் கொலையை நடுங்க வைத்தது. பெருங்குரல் எடுத்து பிள்ளை சிதைய போவதை நினைத்து அழுதாள். தாயின் கருவறையே கல்லறையாவதை உணர்ந்த குழந்தை அமுது தர வேண்டிய தாய் விஷம் தர வேண்டாம் என மறுத்துவிட்டது. அவன் ரத்தத்திற்கு கோபப்பட சண்டை போட போரண சொல்லியா தர வேண்டும்? தாயை தனியாய் தவிக்க விடாமல் விதியை வென்று மசகையின் முதல் அறிகுறியை தாய்க்கு தந்து தற்காத்து கொண்டது தன் உயிரை. விஷத்தை எல்லாம் விசிறி அடித்துவிட்டு ஆதரமாய் தாயின் கருவறையை பாசத்தோடு பற்றி கொண்டது. வளர்ச்சியில் முழுமை பெறாத அன்பான அவளின் மூத்த பிள்ளை. தலைவலி எடுக்க, உடல் நடுங்க, குமட்டலோடு உண்ட மாத்திரைகள் எல்லாம் வாந்தியாய் வர, உன்னை பிரிய மாட்டேமா என பிள்ளை உணர்த்திட உணர்ச்சி பெருக்கில் கண்ணீர் கொட்டியது சுமப்பவளுக்கு.
மெல்லிய புன்னகையை இதழில் தாங்கி வயிற்றில் கைப்பதித்து இதமாக வருடினாள் அழுத்தக்காரனின் வாரிசை. அம்மா நான் இருக்கே குட்டி, தட்டி கொடுத்தாள் பயந்த சிசுவிற்கு. தாயின் கண்ணீரை மட்டுமே கேட்டு உணர்ந்து வளரும் கருவோ தாய் உண்ட விஷத்தை பார்த்து அஞ்சி நடுங்கியது. அதன் துடிப்பு கூடியது. தாயின் ஆதரமான முதல் பேச்சு பிஞ்சுக்கு நிம்மதி தர தாயின் கை சூட்டில் குளிர் காய்ந்து இதம் கண்டு மகிழ்ந்தது. உடையவனிடம் பிள்ளையை பற்றி சொல்லாமல் மறைத்து விடலாம் என்று முடிவெடுத்து தன்னை வெறுக்கும் பிரீத் தன்னை தேடி வரப்போவதில்லை. ஒருவேளை வந்தாலும் என் வயிற்றில் வளர்வது அவர் பிள்ளை என்பதை ஏற்கப் போவதும் இல்லை. பவித்ரா வந்து கேட்டால் அவர் குழந்தை இல்லை என்று மறுத்து விடலாம். ஏற்கனவே கெட்ட பெயர்தானே, ஏற்கனவே கெட்டுப்போன பெயர்தானே, இன்னும் கிடட்டும் என விரக்தியாக நினைத்து தாய்மையின் உறுதியோடு இனி பிள்ளைக்காக வாழ முடிவெடுத்தாள் தாயுமானவள். அதன் பின்விளைவு தெரியாமல் 5 மாதம் வர வயிறு மேடிட்டது. தாய்மையின் அடையாளமாக ஊர் சிரித்தது. அதை பார்த்து ஊரார் கூற்று ஏழை பெண் ஏமாற முடியும், காதலித்து பிள்ளையையும் கொடுத்து அந்தஸ்து பணத்தை வைத்து கழித்து கட்டும் ஆண்களே இங்கு அதிகம். பணக்காரி எப்படி ஏமாறுவாள்? பிரதீக்ஷா ஆதிகேசவனின் கர்ப்பத்திற்கு யார் காரணம்? பதிலை யூகிக்க போட்டி நடத்தினர். எப்பேற்பட்ட நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு பொண்ணா? இதற்கு வாரிசே இல்லாமல் இருந்திருக்கலாம். சரம் சரமாய் கதை தொடுத்தனர். அவள் வீட்டில் பணியில் இருக்கும் பாதுகாவலர்களில் இருந்து வாத்தியாருடன் பழக்கமோ? வெள்ளிக்கிழமையானா பைக்கில் வருவானே, அவன் பேரு கூட அருண், அவனோ? கடைசியாக கலந்துரையாடல் ஒரு முடிவுக்கு வந்தது. கல்யாணமான ஆணுடன் தான் தொடர்பு என்று. இம்மா சொத்துக்கு ஒத்த வாரிசு, ரதி கணக்கா இருக்கா, இவளை கட்டிக்க கசக்குமா என்ன? கல்யாணம் ஆனவனதான் பிடிச்சிருக்கா, குடும்ப கலைக்கிறவ என்று விவாதம் முடிவுக்கு வந்தது. இறைவன் படைப்பில் வலியும் பழியும் பெண்ணுக்கு மட்டும்தான். தினமும் சொல்லால் சுடுபட்டால் பிரதி. கணவன் என்றோ காதலன் என்றோ யாரையும் ஏசுவோர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியாத அவல நிலை அவளைக்கு. உறவினர்களில் சிலர் பாவமாக, பலர் லாபமாக பிள்ளையை மட்டும் கலைத்துவிடு, என் மகனை தாரை வார்த்து தியாகி பட்டம் பெற்றுக்கொள்கிறேன் என சில தாய்மார்கள் சொத்துக்காக சொந்தம் கொண்டாடினர். இனி ஒரு துணை அவளால் ஏற்க முடியுமா? அவன் தந்த வழிகளை தீர்க்கவே கொண்ட ஆயுள் போதாது. போதும்டா சாமி, கும்பிடு போடும் மனநிலையில் பிரதீக்ஷா. குழந்தையை கலைக்க முடியாது என்று உறுதியாக மறுத்தும் கூட பணத்தாசை கொண்ட தாய்கள், ஹஹா பேய்கள், இனிஷியல் பிரச்சனையை தீர்க்க பயன்படுத்திக் கொள்ள சொல்ல சி என்று ஆனது அவளுக்கு. தவிர்க்க முடியாமல் அந்த தன்மானக்காரனின் முகம்தான் வந்து மோதியது நினைவில். அவன் பேராசை எல்லாம் தன்னவளின் காதல் தனக்கு மட்டும் என்பதுதான். அவள் வீட்டில் வேலைக்கு வரும் பெண்கள் எல்லாம் முகத்திற்கு நேராக புன்னகையும் முதுகுக்கு பின்னால் புனைவும் பேசினார்கள். கண்டும் காணாமல் தான் இருந்தாள் பிரதீக்ஷா. ஒரு நாள் அலைபேசியில் அரட்டையாக இவள் வாழ்க்கை. கணக்கே இல்லாம கண்டவனுக்கு கூட கணந்திருப்பா போலடி. இதே ஒருத்தனா இருந்தா இந்த சொத்துக்கும் அந்த குட்டி அழகுக்கும் ஓடி வந்து ஓட்டி இருக்க மாட்டானுங்க. பணக்காரி வேற, கேட்க ஆள் இல்ல, வயசு திமுறலை எல்லாம் பண்ணிக்கிட்டு பௌத்த தள்ளிக்கிட்டு நிக்கிறா. இதே நல்ல குடும்பத்து பொண்ணா இருந்தா மானந்தான் முக்கியம்னு உசுர மாச்சுக்கிட்டு கௌரவமா போயிருக்கும். சி, என்ன இப்படி இருக்காங்களோ? அடக்க ஆத்தாளா அப்பனா அவுத்து விட்டது கணக்கா திரியறா. அப்ப யாருன்னு பிள்ளை பிறந்ததும் அங்க அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சாதான் உண்டு. அதுவும் எத்தனை பேர் சாயல பிறக்க போகுதோ யாரு கண்டா. அந்த காலத்துல ஊர்ல இருக்கிறவங்க பிள்ளைக்கு அப்பன் பேரு தெரியாதான்னு கேட்பாங்க. ஆனா இங்க உடம்பட்டவளுக்கு யாரு காரணம்னு தெரியல. கொடுமை, ஒருத்தனோட நிக்காம வரமுறை இல்லாம மேஞ்சிருக்கா போல, கொழுப்படுத்தவ என்று இழுத்து திரும்ப பின்னால் நின்ற பிரதியை பார்த்து அரண்டு போய் பேச்சை மாற்றினார். 3வது வீட்டு மகேஷ் பொண்ணா? ஓ ராணியா? அந்த கதை எதுக்குடி? வேலை இருக்கு, அப்புறம் கூட்டுறேன். விழிகள் படபடக்க எச்சலை கூட்டி விழுங்கி வியர்த்த முகத்தை புறங்கையால் துடைத்துவிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுமா என சமாளித்து அவசரமாக அழைப்பை துண்டித்தார். கலங்கிய விழிகள் அவள் எல்லாம் கேட்டுவிட்டாள் என்பதை உரைத்தது. திருடனுக்கு தெல் கொட்டிய நிலையில் பிரதி. எதிர்த்து கேள்வி கேட்கும் இடத்தில் அவள் இல்லை. மீறி கேட்டால் இன்னும் கீழ்த்தரமாக வார்த்தைகளை பதிலாய் கேட்க நேரிடும் என்பதற்காக மௌனமாகவே கடந்தாள். அன்றோடு சம்பள பாக்கையை பெற்றுக்கொண்டு வேலையை விட்டு நின்று விட்டார் அந்த பெண். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப கேட்டது. இதுநாள் வரை தாய் தந்தை இல்லாத சின்ன பெண் தெரியாமல் யாரையோ நம்பி ஏமாந்து விட்டால் என இறக்கப்படுவார்கள் என்றுதான் நினைத்தாள். இப்படி இட்டுக்கட்டி பேசுவார்கள் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. விரக்தியில் கண்ணீரோடு புலம்பினாள். எனக்கு என் பிள்ளையோட அப்பா யாருன்னு தெரியாதா? பல பேருடைய சாயல்ல எனக்கு குழந்தை பிறக்குமா? விபச்சாரியா நானு? என் மனசு உடம்பு அவன் ஒருத்தனுக்காக மட்டும்தான், என் பிரீத்துக்கு மட்டும்தான். என் காதலோட தூய்மை தெய்வத்துக்கு புதிரையும். மானசீகமாக கடவுளே, என் பிள்ளை பிரீத் மாதிரி தான் பிறக்கணும், என் புள்ள முகத்துல அவரை பார்க்கணும். தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்தாள். அவனின் நிழல் முகம் தாங்கிய சிறு மலர் வேண்டும் என. காதலனின் சந்தேகத்தை தீர்ப்பதற்காக அல்ல,
அவனோடு வாழாத வாழ்க்கையை அவன் முகம் பார்த்து வாழ, மெய் தெரியாமல் பொய் பரப்பி பழி சுமத்தும் அழுக்கான மனதினரை வழிந்தோடும் பத்தினி பெண்ணின் கண்ணீர் எரிக்கட்டும். அப்பன் பேர் தெரியாத பிள்ளை என்ற வார்த்தை விபச்சாரியை விட வலித்தது. அவமானமும் இழிவும் தன்னோடு நிற்காமல் யார் அப்பன் என்ற கேள்வி கேட்டால் தன்னால் பதில் சொல்ல முடியுமா? அந்த அமில வார்த்தைகளை தன் பிள்ளை தாங்குமா? குழந்தையின் எதிர்காலம் பற்றி முதன் முறையாக பயம் வந்தது. தந்தை இவர்தான் என்று அடையாளப்படுத்தப்படாத பிள்ளைகள் பிள்ளைகளாக, அவமான சின்னமாக சமூகம் சித்தரிக்கும் என்ற உண்மை சுட்டது. நீண்ட நேர அழுகைக்கு பிறகு திடமான ஒரு முடிவை எடுத்தாள். தாயாக இருந்து பிரதீக்ஷா இந்த ஊர் உறவு எதுவும் வேண்டாம், தன் பிள்ளையையும் அதன் பிறப்பையும் கேள்விகள் மொய்க்காத தூரத்திற்கு அழைத்து போக நினைத்தாள். அடையாளம் மறைத்து மாளிகையில் வாழ்ந்தவள் வாடகைக்கு வீடு தேடி தன் நடத்தையை பற்றி எடை போட்டு தீர்மானிக்காத அதற்கு ஏறவே இருக்காத நகரத்திற்கு மத்தியில் இருக்கும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இடம்பெயர்ந்தாள் அகதியாக. இங்கு சீதை பிள்ளையோடு வனவாசம் செல்ல முடிவெடுத்தாள். ராமனின் சந்தேகத்தாள். ஒரு பெண் விருப்பப்பட்டு ஆணிடம் ஏமாறுவாளா? பெண்கள்தான் இங்கு பெண்களை வதைப்பதில் முதல் பங்கு வகிக்கின்றார்கள். பழி சொல் எத்தனை வலி கொடுக்கும் என்பதை நேரமுள் நம்மை குறிவைத்து பழித்திருக்கும் போதுதான் தெரியும் அதன் ஆள் வேதனை என்னவென்று. இங்கே நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஆபீஸில் உயர் பதவியில் மிடுக்காக அமர்ந்திருக்கும் பிரீத்குமார் அவர்களுக்கு நடத்தை கெட்டவன், அசிங்கம், களங்கம் என்ற பட்டம் எல்லாம் இல்லை. தந்தையானதற்கான அடையாளமோ அறிகுறியோ இல்லை. காதல் கொண்டவளை காமம் கொண்டவளாக ஊரை தூற்றி காற்றில் விட இங்கு கௌரவமாக நகரவனம் வந்தான். பிள்ளையோடு பழியையும் சுமக்கும் சுமை தாங்கியாக நிற்கும் காதலிக்கு வாழும் போதே நரகத்தை பரிசளித்த நாயகன் அவன்.